அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய மைண்ட் யுவர் மைண்ட் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கு 1141 கூடு திரும்புதல் எளிதன்று தங்கமூர்த்தி சாரோட கவிதை புக்கு. பிரேமா மேடம் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே சொன்னாங்க இதை. அதுக்கப்புறம் இன்னொரு தளத்திலையும் பேசினாங்க. சரி, இன்னைக்கு பேசுறதுக்கு கேட்டேன் மேடம் கிட்ட. மேடம் உடனே ஓகே சொல்லிட்டாங்க. ஐ திங்க் கவிதை தொகுப்புன்னு நினைக்கிறேன். நான் சாரோட கவிதை தொகுப்புன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். மேடம், நீங்க ஆரம்பிங்க. அனைவருக்கும் பேரன்பின் வணக்கம். இன்னைக்கு நிகழ்வுல நிமிர் தளத்துல இருந்தும் பாபு சசிதரனும் நம்மளோட குழுவுல சேர்ந்திருக்காருன்னு நினைக்கிறேன். இந்த புத்தகமானது கவிஞர் தங்கமூர்த்தி அவர்கள் எழுதிய புத்தகம், கவிதை புத்தகம் தொகுப்பு தான், கவிதையோட தொகுப்பு. கவிஞர் தங்கமூர்த்தியை பொறுத்த வரைக்கும் ஒரு பன்முக திறமையாளர். இவர் கவிஞரும் பல வகைப்பட்ட உணர்வுகளை இனிமையான தமிழ் சொற்களால் எளிமையாக அடுக்கி கவிதை கோட்டை கட்டும் இவர் புதுக்கோட்டையைச் சேர்ந்தவர். புதுக்கோட்டையில் வசித்து வருகிறார். அங்க ஒரு பெரிய பள்ளி, ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி அப்படின்ற பள்ளியுடைய நிறுவனராகவும் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது அந்த பள்ளி. அந்த பள்ளியையும் நிறுவி ஆசிரியர் பணியெல்லாம் செஞ்சிருக்காரு. இவருடைய ஆசிரியர் பணியை பாராட்டி தமிழக அரசு டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருது, மத்திய அரசு தேசிய நல்லாசிரியர் விருது, கவிஞர் சிற்பி விருது, கவிக்கோ விருது, செல்வன் கார்கி விருது, சிறந்த சமூக சேவகர் விருது என பல பல விருதுகள் இவர் வாங்கி இருக்காரு. இன்னைக்கு உலக அளவுல பேசப்படுகின்ற அளவுக்கு மேடை பேச்சாளராகவும் பட்டிமன்ற பேச்சாளராகவும் கவிஞராகவும் அறியப்படுகிறார். சிறந்த எழுத்தாளராக அறியப்படுகிறார். இவருடைய புத்தகங்களில் சில 100 கவிஞர்கள் 100 கவிதைகள், அது நம்முடைய தளத்திலேயே நான் பேசியிருக்கேன் அந்த புத்தகத்தை. அப்பொழுது கவிஞரும் அன்னைக்கு கலந்துகிட்டாரு. என் பண்டிகை நாட்குறிப்பில் இருந்துன்றது இன்னொரு புத்தகம். கல்வி கரையில, கவிதையில் நனைந்த காற்று, தேவதைகளால் தேடப்படுபவன், ஐக்கூ 100, இப்படி எல்லாம் பல புத்தகங்கள், 12 13 புத்தகங்களுக்கு மேல எழுதியிருக்கார். இப்படி பல நூல்கள் எழுதிய இவருடைய இந்த கூடு திரும்புதல் எளிதன்று அப்படின்ற இந்த புத்தகமானது டிஸ்கவரி பேலஸ் வெளியிட்டுள்ளது. 120 ரூபாய், 120 பக்கங்களை கொண்டது இந்த புத்தகம். இந்த புத்தகம் எப்படி எனக்கு தெரிய வந்தது அப்படின்னா, 12ஆம் தேதி ஜனவரி மாதம் வெளிவந்த ராணி வார இதழில் மேனாள் தலைமைச் செயலாளர் இறையன்பு இந்த புத்தகத்தை பத்தி பேசுறார். அது எழுதுறாரு. நான் விமான பயணத்தின் பொழுது இந்த புத்தகத்தை படிச்சேன் அப்படின்னு இதுல இருக்கிற சிறந்த கவிதைகள் எல்லாம் குறிப்பிட்டு இவ்வளவு அழகா இந்த கவிஞர் எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்டுரையை படிச்ச உடனே எனக்கு இந்த நூலை படிக்கணும்ன்ற ஒரு ஆவல் வந்தது. அதனால இந்த நூலை வாங்கி நான் படித்தேன். இந்த நூலை பொறுத்த வரைக்கும் இவர் தன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு இந்த புத்தகத்தை அர்ப்பணிக்கிறதா பிரியம் அப்படின்னு சொல்லிட்டு, பிரியம் அப்படின்னு அந்த வீட்டில் இருக்கிற அவருடைய குடும்பத்தை சேர்ந்த மனைவி, குழந்தைகள் எல்லாருடைய பெயரையும் குறிப்பிடுறாரு. தீ நுண்மையால் இறந்தவர், அவருடைய ரொட்டேரியனா இருந்திருக்கார் ஒருத்தர். அவரை குறிப்பிட்டு அந்த நபருக்கு தீ நுண்மையின் நெருப்பு கரங்கள் பட்டு உதிர்ந்த நட்புறவு மலர், ரொட்டேரியன் மேஜர் டோனர் ஆர் முத்துசாமிக்கு அப்படின்னு இந்த புத்தகத்தை அர்ப்பணிச்சிருக்காரு. பிரியம் அப்படின்னு அஞ்சலி தேவி தங்கமூர்த்தி, நாகாதியன், நிவேதிதா மூர்த்தி, காவியா மூர்த்தி, என் சாய் பிரணவ் அப்படின்றவங்களுக்கு பிரியம் அப்படின்னு அன்பு செலுத்தி இருக்காரு. நன்றி அப்படின்னு வேடியப்பன், வேடியப்பன், அவர் டிஸ்கவரி பேலஸோட நிறுவனர். ஜி முரளி அப்பாஸ், ராசி பன்னீர்செல்வன், சுரேஷ் மான்யா, பீர் முகமது, அனுராதா, சண்முகம், இவங்களுக்கெல்லாம் இதை சொல்லியிருக்காரு. இந்த புத்தகத்தில் உள்ள ஒரு கவிதையானது கூடு திரும்புதல் எளிதன்று அப்படின்னு, ஒரு பறவை எப்படி இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில திரும்புறது எவ்வளோ எளிதாக இல்லை அப்படின்றத சொன்ன அந்த கவிதையுடைய தலைப்பையே இந்த புத்தகத்துக்கு தலைப்பா வச்சிருக்காரு. பெருங்காற்றின் நெளிவுகளில், கதிர்வீச்சு பொழிவுகளில், கரும்புகையின் படலமதில், இலை மண்டிய கிளை நடுவில், முட்களிடை கீறிவிடும் பூத்தெருவில், தூரலிடும் ஓலமதில், ஊரடங்கும் மெல் இருட்டில், கொள்ளிகளின் வெப்பத்தில், கொழுந்துகளின் ஸ்பரிசத்தில், சேதமிலா பயணமதில், இறை தேடி சிறகை சுமந்து கூடு திரும்புதல் அத்தனை எளிதன்று. ஒரு பறவையானது எப்படியெல்லாம் பறந்து போகிறதுக்கான சூழ்நிலை இருக்கு. பெருங்காற்று இருக்கு, கதிர்வீச்சு பொழிவு இருக்கு, கரும்புகை இருக்கு, இலை மண்டிய கிளை, முட்களிடையே இருக்கிற பூக்கள், இப்படி ஊரடங்கு இருக்கிறது, மெல் இருட்டு இருக்கிறது, வெப்பம் இருக்கிறது, இப்படி எல்லாம் சொல்லி இது கூடு திரும்புதல் எளிதன்று அப்படின்னு சொல்றாரு. இது பறவைக்கு மட்டும் இல்ல, இது நம்மள மாதிரி வேலைக்கு போயிட்டு வர்ற மக்களுக்கும் கூட இது பொருந்தி பார்க்கிற மாதிரி இத்தனை சூழ்நிலைகள், இத்தனை இடர்கள் இருக்குன்னு ஊடகமா அவர் சொல்ற மாதிரி நான் இதை நினைச்சுக்கிட்டேன்.
யார் அந்த ஒருவர் அப்படின்னு ஒரு கவிதை. யாரோ ஒருவரின் துயரத்தை விரட்டலாம் வீணையின் சில நரம்புகள். யாரோ ஒருவரின் தற்கொலையை தடுக்கலாம் கவிதையின் சில வரிகள். யாரோ ஒருவரின் தனிமையை தகர்க்கலாம் வந்து அமரும் சில குருவிகள். யாரோ ஒருவரின் தைரியத்தை வளர்க்கலாம் நண்பனின் சில சொற்கள். யாரோ ஒருவரின் கண்களை நனைக்கலாம் ஸ்வர்ணலதாவின் போராளே பொண்ணு தாய் அப்படி பாட்டு. யாரோ ஒருவரின் கோபத்தை கிளறலாம் இது போன்ற ஒரு கவிதை. உங்களுக்குள் தான் எங்கோ ஒளிந்திருக்கிறார் அந்த யாரோ ஒருவர். நம்மளுக்கு நம்ம தான் இப்படி ஒருவரா ஒளிந்து இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி கொண்டு வர்றார். மீன்களின் தவச்சாலை அப்படின்ற தலைப்புல ஒரு கவிதை. அலைகளை கண்டு அச்சமில்லா மீன்கள் வலைகளை எண்ணியே வருத்தம் அடைகின்றன. சின்ன மீன்களுக்கு பெரிய மீன்களாவது கனவு, பெரிய மீன்களுக்கோ சின்ன மீன்களே உணவு. மாட்டிக்கொண்ட மீன்கள் வலைகள் அறுபடாதா என காத்திருக்கும், நாமோ தட்டியில் வருபடாதா என காத்திருப்போம். இது மீன்களை பத்தி ஒரு சொல்ற மாதிரி ஒரு கவிதையா வச்சிருக்காரு. கவிதையின் 6 முகங்கள் அப்படின்னு ஒரு கவிதை. வானில் எழுதினேன் அவை நட்சத்திரங்களாயின ஒரு முகமாச்சு. மலையில் எழுதினேன் அவை சிலைகளாயின. நிலத்தில் எழுதினேன் அவை ஏரிகளாயின. நீரில் எழுதினேன் அவை அலைகளாயின. நெருப்பில் எழுதினேன் அவை தீபங்களாயின. காற்றில் எழுதினேன் அவை பறவைகளாயின. காகிதத்தில் எழுத அவை கவிதைகளாகுமோ அப்படின்னு அந்த கவிதையை இதையெல்லாம் சொல்லி முடிக்கிறார். இப்படி ஒவ்வொரு கவிதையை எடுத்துக்கிட்டாலும் சின்ன சின்ன கவிதைகள் தான். ஆனா ஒரு ஒரு பெரிய செய்தியை சொல்ற மாதிரி அழகா நம்ம உணர்ச்சிகளையும் பொருத்தி பார்க்கிற மாதிரி ரொம்ப எளிமையா. தோற்ற மயக்கங்களோ அப்படின்னு ஒரு கவிதை. திருப்பிராயத்து நிலவில் ஒரு கிழவி தெரிவதாய் கதையளந்தார்கள். பிறகு எப்போதோ எம்ஜிஆர் தெரிகிறார் என பிதற்றினார்கள். கடந்த மாதம் அதே நிலவில் சாய்பாபா தோன்றுகிறார் என்றார்கள். இன்றும் கூட வான் பார்த்தேன், எனக்கு எப்போதும் நிலா மட்டுமே தெரிகிறது அப்படின்னு சொல்லி அப்படி முடிக்கிறார். அப்புறம் தலைப்பில்லாம, என் வார்த்தைகள் உங்களை காயப்படுத்தி இருந்தால் மன்னியுங்கள், காயப்படுத்தி இருந்தால் மன்னியுங்கள். கொல்வதற்கென்றே அனுப்பினேன். காயப்படுத்தியதோடு திரும்பி விட்ட வார்த்தைகளுக்கு பயிற்சி போதவில்லை என்பதன்றி வேறென்ன. எவ்வளவு ஒரு சப்டிலா, எவ்வளவு ஒரு ஐரணி பாருங்க. என் வார்த்தைகள் உங்களை காயப்படுத்தி இருந்தால் மன்னியுங்கள், கொல்வதற்கென்றே அனுப்பினேன். காயப்படுத்தியதோடு திரும்பி விட்ட வார்த்தைகளுக்கு பயிற்சி போதவில்லை என்பதன்றி வேற என்ன அப்படின்னு சொல்றார். ரொம்ப அழகா. அகழ்வாரை தாங்கும் நிலம் அல்ல, இந்த பூமியை சொல்றாரு. அகழ்வாரை தாங்கும் நிலம் அல்ல, இது புகழ்வாரை தாங்கும் நிலம். அவ்வளவுதான், ரெண்டே வரி. எவ்வளவு அழகா அப்படி ஒரு சின்ன சின்ன ஒரு விடயங்கள், ஆனா அந்த அளவுக்கு ரொம்ப அழகா அழகா எழுதிட்டு போறாரு. நாக்கில் வேர்விடும் சொற்கள், நாக்கில் வேர்விடும் சொற்கள் சிலவற்றை உதடு தாண்டி வளர விடாமல் கத்தரிப்பதில் பூக்கிறது வாழ்க்கை. நாக்கில் வேர்விடும் சொற்கள் சிலவற்றை உதடு தாண்டி வளர விடாமல் கத்தரிப்பதில் பூக்கிறது வாழ்க்கை. எப்படி நாவடக்கம் வேணும் அப்படின்றதுக்கு இதை விட அழகா யாரும் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு சிறப்பா அதை சொல்றாரு. ஒவ்வொரு சின்ன சின்ன ஒரு இதுனாலும் அவ்வளவு அழகா நட்பு பத்தி சொல்றார். அகம் நகும் நட்பு. பூமியின் பச்சை நிற போர்வை என்கிறேன் நான், பூமியின் பச்சை நிற போர்வை என்கிறேன் நான், புதர் மண்டி கிடக்கிறது என்கிறாய் நீ. எவ்வளவு ஒரு கான்ட்ராஸ்டா. வண்ணத்து பூச்சிகள் பறப்பதே அழகென்கிறேன் நான், புழு பூச்சி என்றாலே பயம் என்கிறாய் நீ. உயிர்த்து பூக்கும் நட்பில் வாடி கிடக்கின்றன முரண்கள். வாடி கிடக்கின்றன முரண்கள். ஏன்? உயிர்த்து பூக்கும் நட்பினால அவை வாடி கிடக்கின்றன அப்படின்னு சொல்றாரு. அலைகள் அவர்களுடைய நினைவாற்றல், கடல் அலைகளோட நினைவாற்றலை பத்தி எழுதுறாரு. அலைகளுக்கு கரங்கள் உண்டு, அணைத்துக் கொள்ளும். கால்கள் உண்டு, உதைத்து தள்ளும். வாய் உண்டு, விழுங்கிவிடும். நீங்கா நினைவாற்றலும் உண்டு. நீங்கா நினைவாற்றலும் அலைகளுக்கு உண்டுன்னு சொல்றாரு.
நான் மட்டும் தனியே சென்றால் என் கால்களை தொட்டு அலைகள் அவளை அடிக்கடி விசாரிக்கும். நான் மட்டும் தனியே சென்றால் என் கால்களை தொட்டு அலைகள் அவளை அடிக்கடி விசாரிக்கும். ஏன்னா நீங்கா நினைவாற்றல் அலைகளுக்கு உண்டு. இததான் சொல்றார். இப்படி ஒவ்வொரு இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரசிக்கிற மாதிரி, ரொம்ப சின்ன சின்ன கவிதைகள் தான் அப்படின்னாலும் அந்த அளவுக்கு வந்து நமக்கு வந்து அந்த ரசனை வந்து எப்படி வந்து போற போக்குல சொல்றாங்க அப்படின்னு சொல்லுவேன். அந்த மாதிரி வந்து அழகா சொல்றாரு. கொரோனாவை பத்தி ஒரு கவிதை வந்து சொல்லியிருக்காரு. அந்த கொரோனா கவிதையை பார்த்தோம்னா அப்ப மக்கள் எப்படி ஒரு ஒரு விழிப்புணர்வு இல்லாம இருந்தாங்க அப்படின்றது. மேடை களமாடியவர்கள் 6 மாதமாக பேச்சு பயிற்சியை நிறுத்தி மூச்சு பயிற்சியில் மூழ்கி இருக்கிறார்கள். நம் மீது பொற்றுள்ளவர்களை பார்த்தால் கூட தொற்றுள்ளவர்களோ என்ற சந்தேகம் வருகிறது. நோய்களுக்கு உறக்கம் வரும்போதெல்லாம் முதியோரின் மடியில்தான் துயில் கொள்கிறது அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் இன்னொரு கவிதை எடுத்தோம்னா அது அப்படியே வந்து என்ன சொல்றாரு, சமூக இடைவெளியை கடைபிடிக்கின்றன நட்சத்திரங்கள், மேகங்களாக 3 அடுக்கு முகக்கவசம் அணிகிறது நிலா, நீல நிற சோப்பால் இருவேளை குளித்து அடிக்கடி கை கழுவுகிறது வானம், கவனமின்மையால் நுரையீரல் பாதிப்புள்ளாகி ஆக்சிஜன் குறைந்து ஐசியூவில் இருக்கிறது பூமி பல மாதங்களாக. இப்படி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நிறைய கவிதைகள் அந்த கொரோனா காலத்தை பத்தி எழுதுறாரு. அதுல ஒரு மக்களுடைய விழிப்புணர்வு இல்லைன்றத ஒரு கவிதையில வந்து எவ்வளவு தமாஷா சொல்றாருன்னா, மரத்தோர கடையில் கொதிக்கும் முந்தைய நாள் எண்ணெயில் சுட சுட பஜ்ஜி 4 வடை 2 கெட்டி சட்னி தொட்டு பெருங்கூட்டமாய் சாப்பிடுவோரை கண்டு ஊரை விட்டே ஓடுகிறது கொரோனா. கொரோனா பீரியட்ல இப்படி கூட்டமா வந்து மரத்தடியில இருக்கிற வடையை சாப்பிடுறாங்க. இதை விட அடுத்தது நடைபாதை கடைகளில் முகக்கவசம் விற்பனை. நடைபாதை கடைகளில் முகக்கவசம் விற்பனை. ஒரு முறைக்கு 4 முறை அணிந்து பார்த்து அளவு சோதித்து 10லிருந்து 2 வாங்கி செல்கிறார்கள். மீதி 8 ஒளிந்திருக்கலாம் கொரோனா. மீதி 8 ஒளிந்திருக்கலாம் கொரோனா. இப்படி ஒவ்வொரு கவிதையிலையும் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து செய்தியும் இருக்கிறது அதுல எடுத்துட்டு போறதுக்கு. அதே சமயம் இந்த மாதிரி நமக்கு வந்து ஒரு ஐரணியோட சொல்லும் போது இதை ரசிக்கிற மாதிரி அந்த ஒரு நிலைமையில வந்து பேசுறாரு. ஒரு கவிதை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அந்த கவிதையில வந்து ஒரு கோவிலுக்கு போறாங்க. அந்த கோவில்ல வந்து எப்படி வந்து மக்கள் வந்து ஒரு கூட்டமா இருக்கிறாங்க இத பத்தி எல்லாமும் எழுதுறாரு. தள்ளுபடி விலையில் சில சபதங்கள் அப்படின்னு புத்தாண்டுல நம்ம எடுக்கிற நம்ம சில கோல் செட் பண்ணிக்குவோம்ல, அதை பத்தி ஒரு தமாஷா சொல்றாரு. சென்ற ஆண்டின் கடைசி நாளில் ஞானத்தில் உதித்த சபதங்கள் சிலவற்றை, ஞானத்தில் இவரோட அறிவுல உதித்த சில சபதங்கள் சிலவற்றை இன்றுதான் நண்பர்கள் சிலரிடம் தள்ளுபடி விலையில் விற்று தீர்த்தேன். நம்ம செய்ய முடியல, நண்பர்கள் என்ன எடுக்கலாம் என்ன புத்தாண்டுல செய்யலாம்னு சொன்னா அது தள்ளுபடி விலையில விற்று தீர்த்தாராம். என் ஞான சபதங்களின் உன்னதங்களை போற்றி புகழ்ந்து ஏந்தி சென்ற அவர்கள் அவைகளை வேறு யாருக்கேனும் தள்ளுபடி விலையை கூட தவிர்த்து இலவசமாகவே கொடுத்து விடக்கூடும் அடுத்த புத்தாண்டின் முந்தைய நாளன்று. அவங்களும் இதை வந்து ஒழுங்கா வந்து முறைப்படுத்தி நடத்தி பண்ணாம அவங்க கேட்கிறவங்களுக்கு இதெல்லாம் பண்ணு இதெல்லாம் பண்ணுன்னு சொல்லிட்டு அவங்களா வாலண்டரியா இந்த ரெசல்யூஷன்ஸ் எல்லாம் பண்ணுங்கன்னு கூட சொல்லுவாங்க போல இருக்கு. சபதங்கள் சிலவற்றை விற்று விற்றீர்கள், மற்றவை நிலை என்ன என நீங்கள் வினவலாம். சபதங்கள் சிலவற்றை தள்ளுபடி விலையில விற்று விட்டீர்கள், மற்றவை நிலை என்னவென நீங்கள் வினவலாம். அவைகள் யாதென நான் அறியேன். திட்டமிட்டது, காலக்கெடு நிர்ணயித்தது, அதன் பலன்களில் கற்பனையில் மிதந்தது என்பனவெல்லாம் நினைவிருக்கிறது, சபதம் மறந்துவிட்டது. ஆனாலும் என்ன, இப்புத்தாண்டின் முந்தைய நாளில் தெளிந்த நல்லறிவோடு தேர்ந்தெடுத்த சபதங்கள் என் எதிரில் காத்திருக்கின்றன. எது எப்படி எனினும் இந்த ஆண்டு நிறைவேற்றி விடுவதாய் சத்தியம் செய்திருக்கிறேன், சபதங்களின் தலையில் அடித்து. அவரோட தலையில் இல்ல, சபதங்களின் தலையில் அடித்து இதை வந்து சொல்லியிருக்காராம். மூலிகை தெளிப்பான், மின்சார மட்டை, வேதி சுருள்கள் என கொலைக்கருவிகள் அருகில் இருந்தும் ஒரு கை துரத்துவதும் மறு கை வாசிப்பதுமான நிலைக்கு பழக்கப்பட்டு விட்டேன். என்ன பண்ணிட்டு இருக்காரு, நூல் ஒன்றை வாசிக்க விடாது இடையூறாய் வந்து அலைகிறது ஒரு கொசு. எத்தனை முறை விரட்டப்பட்ட போதும் லாவகமாய் கையூட்டு பெறுபவனை போல தோன்றி மறைந்து நழுவி விடுகிறது. நூலின் பக்கங்களில் ஆழ்ந்து தியான நிலையில் விழிகள் இருக்கையில்தான் செவியருகே அது வந்து ரீங்காரமிட்டு தவத்தை கலைக்கிறது. ஒரு நொடிதான் ஆகிவிடும் நசுக்கிவிட. ஆனால்
வாழ்வை பேசும் நூலை வாசிக்கையில் மிக கவனமாக இருந்தேன், ஒரு கொலை நடந்து விடக்கூடாது என்று. அதனால அவர் அந்த கொசுவை வந்து கொல்லலையாம். ஏன்னா முக்கியமான நல்ல நூலை வாசிச்சுட்டு இருக்கிறாராம். அந்த நூல்ல வந்து இதெல்லாம் கொலையெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வருதான். அதனால இவர் அதை கொலைய வந்து செய்யல அப்படின்னு சொல்றாரு. செவ்வாய் வெள்ளிகளில் ஆலய வாசல் அருகே எனக்கான வார்த்தைகளோடு என் அருகே வருவான் குறி சொல்லி. குரலில் வழிகிறது பசி, முகத்தில் ராஜகலை, வீட்டில் பெண் தெய்வம். 2 நாளில் தெற்கிலிருந்து ஒரு நல்ல செய்தி, நினைத்த காரியம் கைகூடும் என வசீகர வார்த்தைகளை வள்ளலை போல் அள்ளி வழங்குவான். எந்த அஸ்திரத்திற்கும் நான் மயங்குவதில்லை என மனசறிவான் அவன். அவனின் பசி அறிவேன் நான். அவன் பசிக்காக இதெல்லாம் சொல்றான் அப்படின்றத அவர் சொல்றார். கவிஞர் வந்து இது தனித்தனியா வெளியிட்ட கவிதைகளுடைய தொகுப்பா இதை வந்து மொத்தத்தையும் சேர்த்து வந்து சொல்றாரு. ஆர்டர் கேன்சல் அப்படின்னு ஒரு ஹோட்டல்ல வந்து பண்ற ஒரு இதை சொல்றாரு. முறுமுறுவென முருகலா ஒரு ரோஸ்ட், பொடி வெங்காயம் போட்டு மேலாப்பல மிளகு தூவி ஒரு ஆம்லெட், சூடா இட்லி, கெட்டி சட்னி, பெப்பர் தூக்கலா பெரட்னா போல மட்டன் சுக்கா, 6 வீச்சு ஒரு பாயா, மெல்லிசா 2 கல் தோசை, கார சட்னி, கொத்து பரோட்டா, முட்டை மாஸ், பதமா மினி ஊத்தப்பம், நாட்டுக்கோழி மசாலா, கிளாஸை வெந்நீர் விட்டு கழுவி சர்க்கரை கம்மியா ஸ்ட்ராங்கா ஒரு டீ, பக்குவம் அத்தனையும் நயம்பட உரைத்து சர்வரை கதற விட்ட ருசியின் நினைவுகள் குறும் படமென மனசுக்குள் ஓட, உணவுக்கு முன் உணவுக்கு பின் என குறிப்பெழுதி விளக்குகிறார் மருந்தக ஊழியர். உணவுக்கு பின் உணவுக்கு முன் அப்படின்னு மாத்திரையை வந்து எழுதுறாரு. இப்படி எல்லாம் சாப்பிடுற ஆளுக்கு இப்படி வந்து உடம்பு சரியில்லாம இருக்கிறதுனால மருந்தாளனர் இப்படி வந்து கொடுக்குறாரு அப்படின்னு சொல்றாரு. தனியாக போகும் பெண்கள் அவங்க வந்து நகையை போட்டுட்டு போகும்போது எப்படியான உணர்வு வருகிறது அப்படின்றத, தனியே நடந்து செல்லும் பெண் அருகே கடந்து செல்வது கடவுளே ஆயினும் தவிர்க்க இயலவில்லை சங்கிலி அறுப்பவனோ எனும் நினைவு. கடவுளே பக்கத்துல வந்தாலும் சங்கிலியா இருக்கிறவன் தான் நம்ம பக்கத்துல வர்றான் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிறாங்க. பொறாமையா இருக்கிறவங்களை பத்தி ஒரு சின்ன ஒரு இது. உன் பொறாமையை எச்சிலாய் மாற்றி உமிழ்ந்தாயாம், அதை நக்கிய விஷப்பாம்பொன்று துடி துடித்து செத்து போனதாம். எவ்வளவு விஷம் பாருங்க, விஷப்பாம்பே இந்த விஷத்தை வச்சு செத்து போச்சுதான் இவங்களோட எச்சில வச்சு. உன்னிலும் குறைவாய் பொறாமைப்படுபவன் இதை வந்து கூறிவிட்டு போனான் என்னிடம். இது வந்து இது மாதிரி பண்ணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்கிட்ட வந்து சொல்லிட்டு போறாங்களாம். இத இப்படி வந்து ஒரு எளிமையா ஒரு இதை வந்து சொல்றாரு. நள்ளிரவு தாண்டி ஒளிரும் செல்போன்களின் வெளிச்சங்களில் இருளாகின்றன இல்லங்கள். நிறைய பேருக்கு வந்து அந்த எவ்வளவு ஒரு நியூசன்ஸா அந்த செல்போன் வந்து பாதி ராத்திரில எல்லாம் சில பேர் தப்பான நடவடிக்கைகள் எல்லாம் இருக்காங்க அப்படின்னும் போது அந்த வீடுகள் வந்து எப்படியெல்லாம் ரொம்ப வருத்தப்பட்டு பிரிவினை எல்லாம் ஏற்படுது அப்படின்றது அந்த 2 வரியில, நள்ளிரவில் அப்படி வந்து செல்போன்கள் இருக்கிறதுனால தாண்டி ஒளிரும் செல்போன்களின் வெளிச்சங்களில் இருளாகின்றன இல்லங்கள் அப்படின்னு சொல்றாரு. மழையின் கரங்களில் வானம், மழையின் கால்களில் நான், மழையின் கரங்களில் வானம், மழையின் கால்களில் நான், நடக்கிறது வானம், மிதக்கிறேன் நான் அப்படின்னு சொல்றாரு. அந்த ஒவ்வொரு செய்யுளுமே வந்து ஒவ்வொரு கவிதையுமே வந்து நம்ம சின்ன சின்ன கவிதைகளா இருந்தாலும் இதை பத்தி நம்ம ரொம்ப பேசுற அளவுக்கு ஒவ்வொன்றும் அந்த அளவுக்கு வந்து ரொம்ப எளிமையாக, அதே சமயம் ரொம்ப சிறப்பாக இருக்கு. ஒரு போர்வெல்ல தண்ணி வந்து கீழே போயிடுச்சு, அது தாத்தா போட்ட போர்வெல், நிலத்துக்காக போட்டிருக்கலாம். ஆழ்குழாய் கிணற்றில் 600 அடிக்கு கீழ் இருந்தது, ஆழ்குழாய் கிணற்றில் 600 அடிக்கு கீழ் இருந்தது தாத்தாவின் கண்ணீர். அது தாத்தா போட்ட போரு இன்னைக்கு ட்ரை ஆயிட்டு 600 அடிக்கு கீழே அவருடைய கண்ணீர் அப்படின்னு சொல்றார். வற்றிய குளங்கள், குளங்கள் வத்தி போச்சு, அகதிகளாகும் தவளைகள், ஒரே வரிதான். வற்றிய குளங்கள் அகதியாயின, அகதிகளாகும் தவளைகள், தவளைகளுக்கு தண்ணி இல்லைன்னா அது வந்து நிலத்தில் வந்து குதிச்சுட்டு இருக்கும் அந்த குளம் வத்தியதுனால. பிரதமிருந்து ஆலயம் வருவோர் பொறிப்பொட்டலம் பிரித்து வீசுகிறார்கள். குளத்துல போடுவாங்க, நிறைய கோவில்களுக்கு போனா தெரியும். விரதம் இருந்து ஆலயம் வருவோர் பொறிப்பொட்டலம் பிரித்து வீசுகிறார்கள். திருக்குளம் எங்கும் மிதக்கின்றன பொறிகள். பொறி குளம் ஃபுல்லா வந்து பொறியா இருக்கு. ஆனா
விரதம் இருக்கின்றன மீன்கள். மீன்கள் அதை சாப்பிடல, அதனால வெறும் பொறி மட்டும் மிதக்குது. விரதம் இருந்து போட்டவங்க பொரிய வந்து மீன்கள் கூட சாப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வந்து சொல்றாரு. விரல்களும் மனசும் நடுநடுங்கி போகிறது. எதுக்கு? மரணித்தவர்களின் அலைபேசி எண்ணை அகற்ற முற்படுவதற்கு சற்று முன். இறந்துட்டாங்க, அந்த போனை டெலீட் பண்ண போகும்போது அதை வந்து பண்ண முடியாம எப்படி நமக்கு அந்த ஃபீல் அவங்களோட பழகினதெல்லாம் இருக்கு அப்படின்றது. விரல்களும் மனசும் நடுநடுங்கி போகிறது மரணித்தவர்களின் அலைபேசி எண்ணை அகற்ற முற்படுவதற்கு சற்று முன். இந்த அளவுக்கு வந்து எப்படி வந்து யோசிக்கிறாருன்னே தெரியல. குளியறையில குளியல் அறையில சில கலாட்டா. நம்ம நார்மலா யாராவது இதுல வந்து ஒண்ணாவது இது வந்து நம்ம அனுபவிச்சிருப்போம். குளியலறை கவலைகள் அப்படின்ற ஒரு கவிதை சொல்றார். அத்தனை எளிதல்ல ஆசுவசமாய் குளித்து விட்டு வருவது. கதவை திறக்கும் போதுதான் வாங்க மறந்த பற்பசை நினைவுக்கு வரும். குளியலறை கதவை திறக்கும் போதுதான் வாங்க மறந்த பற்பசை நினைவுக்கு வரும். பழைய பற்பசையின் கடைசி மூச்சையும் விதுக்கி எடுப்பதற்குள் விதுங்கி மூச்சு முட்டி விடுகிறது. பழைய பற்பசையை கடைசி மூச்சையும் விதுக்கி எடுப்பதற்குள் விதுங்கி மூச்சு முட்டி விடுகிறது. முகச்சவரத்தை லாவகத்தோடு நிறைவு செய்வதற்கு சற்று முன்னர் நின்று விடுகிறது மின்சாரம். முகச்சவரத்தை லாவகத்தோடு நிறைவு செய்வதற்கு சற்று முன்னர் நின்று விடுகிறது மின்சாரம். அந்த நொடியில் ரேசரால் நிகழ்ந்து விடுகிறது 2 துளி ரத்த அபிஷேகம். வெந்நீர் குழாய் இடதா வலதா என்று கண்டுபிடிப்பதற்குள் கொட்டி விடுகிறது கையில் வெந்நீர். வெந்நீர் குழாய் இடதா வலதா என கண்டுபிடிப்பதற்குள் கொட்டி விடுகிறது கைகளில் வெந்நீர். இறுக பற்றிடனும் எப்படித்தான் நழுவி விடுமோ அந்த சோப்பு. இறுக பற்றிடனும் எப்படித்தான் நழுவி விடுமோ அச்சோப்பு. துவட்டிடும் வேளையிலே குழாயில் கைப்பட்டு மீண்டும் நனைக்கிறது ஷவர். ஒரு வழியாய் நன்னீராடிய நிலையில் நிறைவில் கதவு திறந்து வெளியேறினேன். ஒரு வழியாய் நன்னீராடிய நிறைவில் கதவு திறந்து வெளியேறினேன். ஆனாலும் வீடே நகைக்கிறது காதோரம் இருந்த சோப்பு நுரை கண்டு. இப்படி குளிச்சுட்டு வந்தாங்க. இப்படி ஒரு இத வந்து சொல்றார். ஒவ்வொரு வயலின் தந்திகளில் நிறைந்திருக்கும் என் மனத்தை நோக்கி வரும் நீ. வயலின் தந்திகளால் நிறைந்திருக்கும் என் மனதை நோக்கி வரும் நீ. காதலியை நினைச்சு சொல்றாரோ இல்ல ஒரு பெண்ணை காதலிக்கிறதுக்காக சொல். ராகத்தோடு வருகிறாயா ரம்பத்தோடு வருகிறாயா அப்படின்னு முடிக்கிறார். அந்த வயலினுக்காக இப்படி வந்து சொல்றார். நெடுநாள் பயன்பாட்டில் இல்லாததும் ஒரு காரணம். ஒரு பாசமா இருக்கிறவங்க கிட்ட உன் நேயத்தில் துருவேறிடுச்சு. 2 நாள் பயன்பாட்டுல இல்லாததுனால துரு பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்றாரு. நான் ஒரு புத்தகம், அதிலும் கவிதை புத்தகம். நீதான் தப்பு தப்பாய் வாசிக்கிறாய். இவ்வளவுதான். நீதான் தப்பு தப்பாய் வாசிக்கிறாய். புகைப்பட கலைஞர் போட்டோ எடுக்கிறத பத்தி சொல்றார். நெருங்கி நிற்க சொல்கிறார் புகைப்பட கலைஞர். நம்முடைய இடைவெளியை அறியாமல் நெருங்கி நிற்க சொல்கிறார் புகைப்பட கலைஞர். மனசுக்குள் ஓடி பிடித்து விளையாடிய உன் சொற்கள் அனைத்திலும் காதல் ரேகை படிந்திருந்ததை. மனசுக்குள் ஓடி பிடித்து விளையாடிய உன் சொற்கள் அனைத்திலும் காதல் ரேகை படிந்திருந்ததை உறுதி செய்தனர் தடயவியல் நிபுணர்கள் வந்து முடிவு செய்யறாங்களா, அந்த ரேகைகள்லாம் வந்து ஓடி பிடிச்சு விளையாடுனதுல காதல் ரேகை படிஞ்சிருந்தது அப்படின்னு சொல்லி. குழந்தைகள் எப்படி வந்து ஒரு குடும்பத்துல வந்து முக்கியமா இருக்காங்க, குடும்பங்கள் உடையாம அப்படின்றதுக்கு. எளிதில் உடையும் விளையாட்டு பொருட்கள் வேண்டுமென அடம் பிடிக்கும் குழந்தைகள் உடையாமல் பார்த்துக் குடும்பங்களை எளிதில் உடையும் விளையாட்டு பொருட்களை வேண்டுமென அடம் பிடிக்கும் அந்த குழந்தைகள்.
ஒரு கோவில்ல நமக்கு வந்து எப்படி வந்து இருக்காங்க, நைபவர் இடர் நாடி எழுந்தருள்கவே அப்படின்னு ஒரு கவிதை. கருவறையின் திருச்சீலை விலக மின்சாரமணி இரைச்சல்கள் இடையே தீபாராதனையை ஒற்றிக் கொண்டோரின் உதடுகள் முணுமுணுத்த வண்ணம் இருந்தன. திவ்ய தரிசன நெகிழ்வில் ஆயிரங்கள் விழுந்தன ஆரத்தி தட்டில். பூரண அருள் நிறைந்து உள்பிரகாரம் சுற்றி வந்தோர் அபிஷேக நீர் அள்ளி தலைமேல் தெளித்து புனிதமாகிவிட்டிருந்தனர். ரப்பர் பேண்ட் அகற்றிய பெருங்கட்டு ஒன்றையும் காணிக்கை கண்மலரையும் உண்டியலில் செலுத்தி கொடிமரத்தின் முன்பு விழுந்து எழுந்தனர் சாஷ்டாங்கமாக. உயரமான சில்வர் அண்டாவில் உப்பை கொட்டி கவலைகள் கரைத்து மீண்டும் ஒரு முறை தெய்வம் பார்த்து தரை அமர்ந்து கண்மூடி தியானித்தனர். விரதம் காத்த கரங்களால் தான தர்மம் அளித்து கோடி புண்ணியத்திற்கு கோபுர தரிசனம் கண்டு சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளியுள்ள அழகை மீண்டும் மீண்டும் தொழுது விழிகளில் நிறைத்து கன்னத்தில் போட்டுக் கொண்டனர். திருநீர் பொட்டலம், தேங்காய் பழம், அரைமுழ பூச்சரத்தை ஐஸ்வர்யம் என பவ்யமாய் ஏந்தி இல்லம் புறப்பட ஆயத்தமாயினர். தலைவாசல் படித்தொட்டு பரவசம் மிகுதியில் வெளியேறிய வேளையிலும் அறிந்திடவே இல்லை. இவ்வளவு பூஜை பண்ணிட்டு போறவங்க என்ன அறிந்திடவே இல்லை? இரத்தலின் உச்சமாய் கிழிந்த முந்தானையை கைகளால் ஏந்தி மடிப்பிச்சை கேட்டவளோடு உரையாடி கொண்டிருந்த கடவுளை. இரத்தலைன பிச்சை எடுக்கிறதுனுடைய உச்சமாய் கிழிந்த முந்தானையை கைகளால் ஏந்தி மடிப்பிச்சை கேட்டவளோடு உரையாடி கொண்டிருந்த கடவுளை வந்து யாரும் பார்க்கல, அறிந்திடவே இல்லை. இவங்க வந்து இவ்வளோ பண்ணாலும் அங்க வந்து கடவுள் வந்து இப்படிதான் இருக்காரு அப்படின்ற மாதிரி இது சொல்றாரு. கதிரவன் அழகு, சூரியனோட அழகு, நாம் அதன் அருகே செல்லாத வரை. இந்த பாட்டை வந்து இறையன்பு சாரும் அந்த கட்டுரையில சொல்லி இருந்தார். கதிரவன் அழகு, நாம் அதன் அருகே செல்லாத வரை. நம்ம அது கிட்ட போனா என்ன ஆகும்? எரிஞ்சிருவோம். கதிரவன் வந்து அவ்வளோ வந்து ஒரு நெருப்பு மாதிரி. மின்னல் அதனினும் அழகு, மின்னல் வந்து கதிரவனை விட அழகு, அது நம்ம அருகே வராத வரை. நம்ம கிட்ட மின்னல் தாக்குனா என்ன ஆகும்? ஷாக் ஆயிடும். இது இப்படி ஒரு 2 லைன்ல கதிரவன் அழகு, நாம் அதன் அருகே செல்லாத வரை, மின்னல் அதனினும் அழகு, அது நம்ம அருகே வராத வரை அப்படின்னு சொல்றார். நடைபாதையில் கிடந்த சிறு மலர் ஒன்றை மிதிபடக்கூடாதென கையில் எடுத்து போன குழந்தை இடத்தில் தன் வாசனை முழுவதையும் பரவ விட்டது மலர். அந்த குழந்தை வந்து மலர் வந்து நசுங்கிடக்கூடாது கால்ல அப்படின்னு கையில எடுத்துச்சான். அந்த கையில எடுத்து இந்த அளவுக்கு வந்து உதவி செய்யற ஒரு குணம், இது மாதிரி நசுக்க கூடாது பூவை அப்படின்ற ஒரு நல்ல குணம் இருக்கிறதுனால அந்த குழந்தையோட கை முழுசும் தன்னுடைய வாசனையை பரப்பி விட்டதா மலர். இப்படி ஒரு அழகா வந்து அந்த குழந்தைகளுடைய ஒரு உணர்ச்சிகளையும் அவர்களுடைய பாசத்தையும் அவர்களுடைய பண்பையும் சொல்ற மாதிரி அந்த கவிதையை வந்து கொண்டு வந்து சொல்றார். நதியை திறந்து பார்த்தல், அவ்வழியே நடந்து போதல் பேரின்பம். வருடும் ஈரக்காற்று கடக்க விடாது என்னை நிறுத்தும். அலை நனைக்கும் ஆடைகளில் மணல் படிதலும் அக்கறை அழகை இக்கரையில் இருந்து ரசித்தலும் வரங்கள் என மாறும். நதி வந்து அந்த மாதிரி இருக்கும்போது இப்படி எல்லாம் இருந்தது, இந்த கரையிலிருந்து அந்த கதையை பார்த்தோம் அப்படின்றதையெல்லாம் ரொம்ப ரசிச்சு சொல்றார். நதிகளை கடந்து விடுதல் மட்டுமே பேரின்பம். ஏன் நதிகளை கடந்து விடுதல் மட்டுமே பேரின்பம்? வலைகளை தூண்டிலை லாவகமாய் விளக்கி மேலெழும்பி துள்ளும் மீன்களிடத்தில் புன்னகை துளிகள் என சிதறும். சற்று தாழ்வாக பறக்கும் பறவைகளின் சிறகசைப்பில் கூடுதல் சிலிர்ப்பு இருக்கும். சிறு சிறு படகுகளின் துடுப்புகள் போட்டு சித்திரம் தீட்டி செல்லும். முன்னந்தி பொழுதன்றில் ஆவல் மிகுந்து நதியை மெல்ல திறந்தேன். எச்சில் உருண்டைகளும் நெகிழி குன்றுகளும் துர்நாற்ற ஊற்று கண்களும் கழிவுகளின் அந்த புறங்களும் கூர்மையான பெரிய பற்களுடைய புதுவகை மீன்களும் பெரும் குரல் எடுத்து அச்சுறுத்த திறந்த நதியை மூட வேண்டியதாயிற்று. நதிகளை கடந்து விடுதல் மட்டுமே பேரின்பம். எப்படி நதிகள் எல்லாம் இன்னைக்கு மாசுபட்டு இப்படியான அழகையெல்லாம் தொலைத்திருக்குது அப்படின்றத வந்து இப்படி சொல்றார்.
குரலில் வழிகிறது பசி. செவ்வாய் வெள்ளிகளில் ஆலய வாசல் அருகே எனக்கான வார்த்தைகளோடு என் அருகே வருவான் குறி சொல்லி அதை நம்ம இப்ப படிச்சோம். இப்படி பல கவிதைகள் அவர் வந்து கொடுத்திருக்காரு. இந்த புத்தகம் அனைவருமே வாங்கி படிக்க வேண்டிய அளவுக்கு ரொம்ப நல்லா வந்து இருக்கிற கவிதை. ஒரு அண்ணன் தம்பி எப்படி வந்து ஒருத்தருக்கு தான் படிக்க வைக்க முடியும் அப்படின்னும் போது படிக்க வைக்கிறாங்க. அவர் நல்ல நிலைக்கு வந்துடுறாரு. அப்ப என்ன ஆகுதுன்றது பெடலுடைந்த சைக்கிளை பின்தொடரும் காலம் அப்படின்னு ஒரு கவிதை. அடிக்கடி செயின் கழன்று விடும் பெடலுடைந்த சைக்கிளில் என்னை பள்ளியில் இறக்கிவிட்டு தேநீர் கடைக்கு வேலைக்கு போவார் என் அண்ணன். ஒருவர் படிக்கணும்னா ஒருவர் வேலைக்கு போகணும் என்னும் ஒப்பந்தத்தில் தியாகியானவர் அவர். தியாகியானவர் ஒட்டல் வெளியில் உச்சி வெயிலின் சூடு உரைத்திடாத வெறுங்கால்களின் நாட்கள் அவை. செருப்பு கூட வாங்க முடியாது அந்த மாதிரி நாட்கள். நீரோடிய ஆற்றங்கரைக்கு கரும்பலகையை தூக்கி போய் கரைகளில் சாய்த்து கொவ்வாய்க்காயும் அடுப்பு கரியும் தேய்த்து அடற்கருப்பு நிறமாக்கி கரிபடந்த சட்டையோடு வகுப்பறையில் நிறுத்தி ஆசிரியரிடம் பாராட்டு பெறும் வேளையில் பாட வேலை முடிந்திருக்கும். இதெல்லாம் வந்து ஏழை மாணவர்கள் இப்படி எல்லாம் போய் இதெல்லாம் செஞ்சுட்டு வரதுக்குள்ள அங்க கிளாஸே முடிஞ்சிருக்கும்ன்றது சொல்றாரு. புதிய சேர்க்கையாய் வகுப்புக்குள் நுழைந்த அந்த பெண்ணை ஓரக்கண்ணால் பார்த்ததற்காக கையை நீட்டச் சொல்லி 8 முறை அடித்த MK சாரையும் கூட படிக்கிற பொண்ணை வந்து பார்த்ததுக்காக தப்பு அது மாதிரி பார்த்தா அப்படின்னு. பின்னொரு ஆண்டில் அவரே என்னையும் அவளையும் திரையரங்கில் இடைவேளையில் கண்டு சிரித்து கொண்டே செல்லமாய் அடித்து போன நினைவுகளையும் தரம் பிடித்தபடி பள்ளிக்கூடத்தை சுற்றி பார்த்தேன். அறிவு சுடர் ஏந்தி வாழ்வின் வெளிச்ச வெளிகளை தேடி ஓடியதில் 30 ஆண்டுகளுக்கு பிறகு அன்றுதான் காலடி வைக்கிறேன் என் பள்ளியில். என் பெருமைகள் உரைத்து கௌரவித்த ஆசிரியர்கள் போர்வெல் ஒன்றுக்கும் வாகனம் நிறுத்தும் நிழற்குடைக்கும் கோரிக்கை வைத்துக் கொண்டிருந்த போது என் காரை தொட்டு பார்த்து ஓடி வழிந்து வியந்தனர் மாணவர்கள். இப்போ செருப்பே போடாம இருந்த ஒரு மாணவன் கார் வச்சுக்கிற அளவுக்கு இன்னைக்கு வந்து கல்வியால உயர்ந்துட்டான். அதை வந்து அந்த மாணவர்கள் தொட்டு பார்க்கறாங்க. ஆசிரியர்கள் இவர்கிட்ட இந்த டொனேஷன் கேட்கிறாங்க, இதெல்லாம் பண்ணி கொடு பள்ளிக்கு அப்படின்னு. சிறு பிராயத்தின் அழியாத நினைவுகளை விழிகளில் ஏந்தி வாகனத்தில் புறப்பட்டு செல்கையில் மீண்டும் ஒருமுறை பள்ளியை திரும்பி பார்த்தேன். மீண்டும் ஒருமுறை பள்ளியை திரும்பி பார்த்தேன். பெடலுடைந்த சைக்கிளை மிதித்து பின்தொடர்ந்து கொண்டிருந்தார் என் அண்ணன். மூச்சிருத்தது எனக்கு. அண்ணனுக்கு இவன் உதவி செய்ய முடியல. 30 வருஷம் ஆயிடுச்சு, கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தைங்க இருந்திருக்கும், மனைவி இருந்திருப்பாங்க. இருவருக்கும் உதவி செய்ய பள்ளிக்கு உதவி செய்யறவன் இவனுக்காக படிப்பை துறந்து வேலைக்கு போன அண்ணன் இன்னும் பெடலுடைந்த சைக்கிள்ல தான் வர்றான் அப்படின்றத இத வந்து சொல்றாரு. இது மாதிரி கவிதைகள் எல்லாம் நிறைய சொல்றாரு. நம்ம அவரை பத்தி ஒரு கவிதை வந்து சொல்றாரு. அன்புடன் அப்படின்னு அந்த கவிதை. மலரென நினைத்தால் நறுமணம் தருவேன், மலையென நினைத்தால் வலிமையை பெறுவேன், மழையென நினைத்தால் தட்பமாய் நனைப்பேன், தணலென நினைத்தால் வெப்பமாய் இருப்பேன், சுடரென நினைத்தால் துயரத்திலும் நிற்பேன், இடரென நினைத்தாலோ வெகு தூரத்தில் நிற்பேன், இடரென நினைத்தால் வெகு தூரத்தில் நிற்பேன். கல்வியில் ஒரு விழி, கவிதையில் ஒரு விழி, அறிவு பாதையில் வெளிச்சமே என் வழி. கல்வியில் ஒரு விழி, கவிதையில் ஒரு விழி என பள்ளி நடத்துறாரு, கவிதை எழுதுறாரு. அறிவு பாதையில் வெளிச்சமே என் வழி. ஆசிரியர் என்பது என் ஆடை, ஆசிரியர் என்பது என் ஆடை, கவிஞன் என்பது அதன் அணிகலன். ஆடை வந்து ஆசிரியர் பணி, கவிஞன் அப்படின்றது அணிகலன். தங்கம் என்று இருப்பதால் அடிக்கடி உரசி பார்ப்பார்கள் என்னை. தங்கம் மூர்த்தி இவர், அதனால அவர் சொல்றார் தங்கம் என்று இருப்பதால் அடிக்கடி உரசி பார்ப்பார்கள் என்னை. பேரன்பின் ஆதாரம் இருப்பதால், பேரன்புடையவங்களோட ஆதாரம் இருப்பதால் பெருமளவு சேதாரம் இல்லை. எனக்கு வந்து சேதாரம் எதுவும் பெருமளவில் இல்லை. மூர்த்தி சிறிது கீர்த்தி பெரிதா என்பதை, மூர்த்தி சிறிது, தங்கம் மூர்த்தி அவர் பேரு, அதனால மூர்த்தி சிறிது கீர்த்தி பெரிதா என்பதை காலத்தை அளவிடும் கருவி ஒன்று கண்டறியும். காலத்தை அளவிடும் கருவி ஒன்று கண்டறியும். இப்படியே வந்து அடுக்கிட்டே போறாரு. அவ்வளவு கவிதைகளை வந்து அடுக்கிட்டே போறாரு. தங்கத்தை உரசி பார்ப்பதும் தங்கம் மூர்த்தியின் கவிதையை அலசி பார்ப்பதும் ஒன்றுதான். இரண்டுமே மதிப்பீடுதான் என்றாலும்
உரசி பார்ப்பவரின் நெஞ்சையே உருக வைக்கும் திறன் தங்கம். ஏன்னா உலோகம் அது, அதுக்கு கிடையாது. ஆனா தங்கமூர்த்தியின் வரிகளுக்கு அந்த சந்தனத்திறன், சந்தனத்துடைய வாசனை உண்டு. பொன்மலர் நாற்றமுடைத்து என்பது போல அவ்வை திருக்குறளை அணுவை துளைத்து ஏழு கடலை புகட்டி குறுக தரித்த குறள் அப்படின்னு சொல்றார். கவிப்பேரரசு வைரமுத்து மகாகவி பாரதியோருடைய கவிதைகளை பற்றி சொல்லும் போது சொல்லுக்குள் வாக்கியத்தை சுருக்கி வச்ச கவிப்புலவர் அப்படின்னு சொல்றார். நண்பர்களுக்கு அள்ளி இறைக்கும் மனம் கொண்ட கவிஞர் தங்கமூர்த்தியும் கவிதைகளில் மட்டும் சிக்கனமாக இருப்பது மகிழ்ச்சி கலந்த ஆச்சரியம்தான் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கத்துடைய மாநில துணைத் தலைவர் எழுத்தாளர் முத்துநிலவன் நம்மளுடைய கூட்டத்துக்கு ஏற்கனவே அவர் வந்திருக்கார். அவர் இதை பாராட்டி இது மாதிரி எழுதியிருக்காரு. அந்த பாராட்டு மிக பொருத்தமாக இருப்பதாக எனக்கும் படுகிறது. இந்த நூல் ரொம்ப எளிமையா வாசிக்கக்கூடிய அளவுல சின்ன சின்ன கவிதைகளாக ரொம்ப அழகா இருக்கு. அத பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பை கொடுத்த ஸ்டீபன் சாருக்கு மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். அனைவரும் கேட்டதுக்கும் நன்றி. ஒவ்வொரு கவிஞனுக்கும் அந்த கற்பனை திறன் எவ்வளவுக்கு முக்கியம். அந்த கற்பனையில வாழ்க்கையினுடைய சம்பவங்களை நுணுக்கமா சொல்றது எவ்வளவு முக்கியம். அந்த பார்வை நாமெல்லாம் பார்க்காத ஒரு பார்வையே கவிஞன் கவனிக்கிறான்ன்றது. அதுதான் அந்த ஒரு சாதாரண மனிதன் பார்க்கிறதுக்கும் ஒரு கவிஞரா பார்க்கறதுக்கும் அந்த பார்வை வித்தியாசம் இருக்குது. அதுல உண்மை இருக்குது. அந்த நாம கவனிக்க தவறிய பல செய்திகளை இங்க சொல்லியிருக்காரு. அது ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. என்ன மாதிரி கவிதைகள் ரொம்ப ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தான். கதிரவன் அழகுதான் அழகு. ஆனா நம்ம அதன் அருகே செல்லாத வரை, மின்னல் அழகுதான், அது நம்ம அருகே வராத வரை. நான் ஒரு புத்தகம், கவிதை புத்தகம், நீதான் தப்பு தப்பாய் வாசிக்கிறாய். இந்த மாதிரி நிறைய சொல்லியிருக்கீங்க மேடம். ரொம்ப அழகா சின்ன சின்ன கவிதைகளை சொல்லியிருக்கீங்க. நிறைய ஒருவரி கவிதைகள் சார். நிறைய மௌன மாளிகையின் செங்கற்கள் உதிர்கின்றன இறைச்சல் பூமியில், அந்த மாதிரி எல்லாம் சின்ன சின்னதா. சரக்கு கப்பல்கள் தள்ளாடுவதில்லை தண்ணீரில். அப்ப என்ன, சரக்கு அடிக்கிறவன் வெளியில தள்ளாடுறான், சரக்கு கப்பல் தள்ளாடுறது இல்லை. இப்படி ஒருவரி கவிதைகளா நிறைய கொடுத்திருக்காரு. 120 பக்கத்துலயும். யார் அந்த ஒருவர், அதுவும் ரொம்ப அருமை. என் வார்த்தைகள் உங்களை காயப்படுத்துகிறது. எவ்வளவு தூரத்துக்கு அதை சிந்திக்கிறாங்க. அந்த காயப்படுத்துற வார்த்தைகளை நம்ம எவ்வளவு தூரத்துக்கு பாக்குறோம். அது உண்மை, அதுதான் உண்மை. இப்ப நான் சேலஞ்சர் ஆங்கர்ல அந்த காயப்படுத்துற வார்த்தைகளை தான் கலெக்ட் பண்ண சொல்றேன். ஒவ்வொருத்தரையும் நான் நம்ம என்ன வார்த்தைகளால மற்றவங்களை காயப்படுத்துறோம், அவங்கள் என்ன நம்மளை காயப்படுத்துறாங்க, அந்த வார்த்தைகளை கண்டுபிடிங்க அப்படின்றதுதான் ஒரு பார்ட். அதை நான் கொடுக்குற ஒர்க் ஷாப்ல அது ஒரு பார்ட். நாம செய்யற சில விஷயங்கள் இந்த கவிதையா வந்திருக்குதுன்ற அது எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்குதுன்றது அந்த அந்த கவனம் இருக்குல்ல. அந்த இவ்வளவு தூரத்துக்கு கவனம் இருக்கு. இதுதான் அது ஒரு உளவியலா நம்ம சொல்றதுக்கும் ஒரு கவிஞரா சொல்றதுக்கும் அந்த பார்வை அங்க நுழையுதுன்றதுதான். ஒரு கவிஞனா இருந்தாலும் அந்த மக்களுடைய மனங்களை நுழையிறதும், சமுதாயத்துடைய உள்ளத்துல நுழைஞ்சு பார்க்கறதும், அங்க நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களையும் தேவையற்ற விஷயங்களையும் பார்க்கறதும் தான் அந்த கவிதையுடைய ஒரு அழகு. அந்த கவிதையில நம்ம வரிகளை மட்டும் அழகுபடுத்தினால் போதாது, சொல்ல வேண்டிய கருத்துக்களையும் அந்த ஆழமாகவும் மிக அழுத்தமாகவும் செல்ல வேண்டும் என்பது நல்லா இருந்தது. அருமையான கவிதைகள், மிகச்சிறந்த ஒரு கவிதைகளா இருந்தது. அவர் எழுதின அந்த 100 கவிதைகள் அது நினைவுக்கு வருது. அவரை நினைச்சாலே அது நினைவுக்கு வருது. அது கார்ல நடு ரோட்ல நின்றுட்டு இருட்டுல மொபைல வச்சுக்கின்னு அவர் பேசுறது மறக்கவே முடியாது. அந்த நிகழ்வு. அதுக்கு பிறகு அவரோட பெண்ணுக்கு திருமணத்துக்கு கூட அழைச்சாரு. நீங்க போயிட்டு வந்தீங்க இல்லையா மேடம்? வேலம்மாள் மேடம் எங்களுக்கு தெரியுது. ரொம்ப மகிழ்ச்சி மேடம். அருமை அருமை. மற்றவர்கள் பேசலாம். வாங்க மகேஸ்வரி, பேசுறீங்களா? மைக் ஆன் பண்ணுங்க. வாங்க. வணக்கம் மேம். வணக்கம் சார். சாரி, ஒரு 4 நாளா ஃபீட்பேக் கொடுக்காம நான் டக் டக் போயிடுச்சு.
மேம் செம்ம, உண்மையிலே சூப்பரா சொல்லியிருந்தீங்க. நான் எந்த ப்ரோக்ராமே பாதியோட எதையுமே ஃபுல்லா பார்க்காம இது பண்ணிட்டு போயிட்டேன். உங்க ப்ரோக்ராம உட்காந்து இன்னைக்கு முடிஞ்சா பார்த்தே ஆன்றதுக்காகவே உட்காந்துட்டேன் பார்த்துக்கங்க. மித்த வேலையை கொஞ்சம் நிப்பாட்டிட்டு. சூப்பர், அருமை மேம். அதுல ஒரு 600 அடிக்கு தாத்தா தண்ணி இல்லாம ஒரு கண்ணீர் வடிஞ்சுச்சுன்னு ஒரு கவிதை சொல்லியிருந்தீங்க இல்லையா? உண்மையிலே அவ்வளவு அவ்வளவு ஒரு இதா இருந்துச்சு பாத்துக்கோங்க. ஏன்னா நாங்க முத வீடு கட்டுறதுக்காக போர் போட ஆரம்பிச்சோம் மேம். 500 அடி வர தண்ணியே வரல பாத்துக்கோங்க. அப்ப இந்த கதை சொன்னோன்னே எனக்கு டக்குன்னு அந்த ஃபீல் வந்துருச்சு பாத்துக்கோங்க. எனக்கு ரொம்ப இது பண்ணிருச்சு பாத்துக்கோங்க. சூப்பர் மேம், அருமை, செம்மையா இருந்துச்சு. நிறைய எழுதியிருக்காருமா. ஒரு வரி தான் சில கவிதைகள்லாம். ஆத்துல நடந்து போனா கால் வந்து சுடுது, ஆறு வத்திடுச்சு, ஒரு லாரி மாட்டிக்குது, ஆத்துல வந்து ஒரு லாரி மாட்டிக்குது, ஏன்னா தண்ணி இல்ல, அந்த குழப்புல இப்படி போற போக்குல இருக்கிற என்வாயன்மெண்ட் ப்ராப்ளம் இப்படி இல்லாம அழகா சின்ன ஒரு வரி 2 வரி தான், யார் ஒரே வேணாலும் வரியில, படிச்சுக்கலாம். ஆமா மேம், ஒரே வரியில ஃபுல்லாத்தையுமே எடுத்து எடுத்து நல்லா சொல்லிட்டு சொல்றாரு, போறாங்க. நல்லா சொல்லியிருக்காரு. அருமை மேம், சூப்பர் மேம், தேங்க்யூ. நன்றி நன்றி மேம், நன்றி. நான் வரேன் சார், வாங்க நான் வாங்க வந்துடுறேன். சார், வாங்க சார், சார். ரொம்ப அழகா படிச்சீங்கம்மா பிரேமாம்மா. ரொம்ப எளிமையா, ரொம்ப அழகா, நல்லா தெளிவா புரியும் அப்படி. வெந்நீர் குழாய் இடதா வரதா, எனக்கு டெய்லி வர சந்தேகம் இது. எனக்கு டெய்லி வர சந்தேகம். இப்ப கூட சந்தேகம் இல்லை. நான் போட்டு பச்சை தண்ணி தான் போட்டு வர்ற வெந்நீர் வருவேன். அப்புறம் தான் பண்ணேன். இது எனக்கு டெய்லி வரக்கூடிய ஒரு சந்தேகம். நானும் ரொம்ப ரசிச்ச கவிதை சார் அது. அது ரொம்ப வெந்நீர் குழாய் உண்மையிலே வரதா எழுத ஒவ்வொரு நாள். நேற்று ஒரு சந்தேகம் வந்து அந்த ஒரு பாத்திரம் இருக்கும், இங்க ஒரு பாத்திரம் இருக்கும். இப்படி ஒவ்வொரு பாத்திரம் வரப்போ எனக்கு சந்தேகம் வந்துட்டு தவறுதலா திறந்து விட்டுருவோம். இது இப்படி பாத்துட்டு பளிர்னு நம்ம மேல தண்ணி அடிச்சிடும். நிறைய என்ன முடிஞ்சிடும், டவல் நனைஞ்சிடும். டவல் நனைஞ்சிடும். அதோட அந்த சோப்பு நிறை அதெல்லாம் ரொம்ப. குழந்தைகள் குடும்பங்களை உடையாமல் பார்த்து கொடுக்கிறது ரொம்ப உண்மையான வரிகள் தான். இன்றைக்கு பல குடும்பங்கள்ல இந்த குழந்தைகள் தான் இன்னும் கனெக்ட் வச்சிருக்கு. அது ரொம்ப அருமையான வரி, அழகான வரி, உண்மையும் கூட. இடர் வந்தால் வெகு தூரத்தில் இருப்பேன்றார் பாருங்க அவரு. நான் ஒரு இடர் வர்ற மாதிரி இருந்தா நான் ஓடி போயிடும். இதெல்லாம் வேணாம். யாராவது சொந்தக்காரங்க வர்றாங்க பாருங்க, எப்போ சொன்னேன், யாராவது பள்ளிக்கூடத்துல படிச்ச பசங்க இப்ப வர்றேன்றாங்க. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி படிச்ச பசங்க போன் பண்ணி வரணுன்றாங்க. அந்த அவங்களோட நோக்கம் எனக்கு புரியறது இல்லை. இப்போ நம்ம அவங்க எந்த நிலைமை, நாங்க ஊர்ல இல்ல வெளியே போயிருக்கோம், ஒரு நாளைக்கு போன் பண்ண, எது வரனாலும் போன் பண்ணுங்க சொல்லிருக்கோம் தவிர, அதே போல உறவுக்காரர்களையும் நாங்கள் வருவதை வயதாக நாங்கள் குறைத்துக் கொண்டு வருகிறோம். எந்த நோக்கத்துக்காக வராங்க தெரியாது. இங்க வந்த தங்கிட்டு போற அளவுக்கு இல்ல, இருந்து 2 நாள் இருந்து 3 நாள் சாப்பிட்டு போங்கன்ற அளவுக்கு நாங்க இல்லை. ஸோ போன் பண்ணாக்கா போனோட இருக்கீங்க, அவ்வளவுதான். இனிமேல் கிட்ட வராதீங்கன்ற அளவுக்கு நாங்க இடர் வந்தால், இதெல்லாம் எங்களுக்கு இடரா நினைக்கிறோம். வயதாக இடர் வந்தால் வெகு தூரத்தில் அவாய்ட் பண்றோம் நாங்க. ரொம்ப அருமையாக. செருப்பே போடாத மாணவன் கார் வாங்கும் அளவிற்கு உயர்ந்திருக்கான் படிப்பு. செருப்பே போடாத மாணவன் கார் வாங்கும் அளவிற்கு அந்த உயர்ந்தால் படிப்பினால் தான். சொல்லிட்டாரு, மின்னல் அழகே அது நம் அருகில் வராத வரை. ராகத்தோட வருகிறாயா, ரம்பத்தோடு வருகிறாயா அப்படின்னு கிண்டல் பண்றாரு அவருடைய பழைய காதலியை பத்தி. போர்வெல், உண்மையிலே அந்த தாத்தாவின் போர்வெல் அழகான வரிகள். எச்சில், பொறாமையின் எச்சில் விஷப்பாம்பையே சாகடிச்சிருமா. அவ்வளவு விஷம் இல்லாம நம்ம பொறாமைக்கு அவ்வளவு வலிமை இருக்குன்றாங்க. ரொம்ப அழகா படிச்சீங்க, சூப்பர், எக்ஸலன்ட். வாழ்த்துக்கள் சார், தேங்க்யூ சார். நன்றி நன்றி மேடம், நன்றி நன்றி சார், நன்றி. வாங்க ரிஃபாய் கூட கூப்பிட்டுறலாம் சார். பாபு சசிதரன் ரிஃபாய் பாய் உடம்பு சரியில்லை, பேசி வாங்க ரிஃபாய். வணக்கம் மேடம். உடம்புலாம் எப்படி இருக்கு? கவிதை, நான் இன்னைக்கு கவிதையா இருக்கேன். கேக்குதா சார்? உடம்புலாம் எப்படி இருக்குன்னு கேட்டேன். நல்லா இருக்கு சார், நல்லா இருக்கு. நான் மேடம் வந்து ஏதோ சிறுகதை சொல்ல போறாங்கன்னு நினைச்சேன். ஆனா எனக்கு ஒப்பான கவிதை நயத்தோட ரொம்ப அழகா சொல்லியிருந்தாங்க. கவிஞரும் வரி வரியா ஒன்னொன்னும் அப்படி விளக்கமா சொல்லலாம். அதாவது ஒரு கவிதை ஒத்தனை மாற்றம், வாழ்க்கையை மாற்றுங்கிறதுக்கு பெரிய உதாரணம் மயக்கமா கலக்கமாங்கிற வார்த்தையை வாலி படிச்சதுனாலதான் அவர் வாழ்வே மாறிச்சு. அப்படிப்பட்ட ஒரு வரிகள் அங்க சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரி கொசு படிக்கின்ற சமயத்துல கொசுடைய அந்த சேட்டைகளை அவரை பத்தி விவரிக்கும் போது சமீபத்தில் நான் ஒரு கிளிப்பு ஒண்ணு கேட்டேன்.
எப்படின்னு சொன்னா ஒரு 15 வருஷத்துக்கு பிறகு ஒரு சர்ச்சில் போய் பாதிரியார்கிட்ட ஒரு பொண்ணுக்கு முறையிடுறா. நான் வந்து ஒரு கொலை பண்ணிட்டேன், நான் ஒரு கொலையாளி ஆயிட்டேன்னு சொல்லி எனக்கு பாவ மன்னிப்பு வேணும்னு சொல்லி அங்க போய் கேட்குறாங்க. அப்ப அவர் கேட்கிறாரு, பாதிரியார் கேட்கிறாரு, என்னம்மா அப்படி கொலை செஞ்சா அப்படின்னு சொல்லி கேட்கிறாப்புல. அது வந்துன்னா, நான் ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்னால ஒரு குருவி மயக்கம் போட்டு விழுந்துற மாதிரி இருந்துச்சு, நான் அவசரத்துல தண்ணி போட்டுறேன்னு சொல்லி ஏதோ ஒரு வயிற்றுல போட்டு அங்கேயே அது தாங்கிக் கொள்ளாத சக்தியை நம்ம செஞ்சுட்டோம்னு சொல்லி இறந்து போச்சு. அது எனக்கு 15 ஆண்டுகளாவே அதனுடைய உணர்வு உறுத்திக்கிட்டே இருக்கிறது, பாவ மன்னிப்பு தரணும். எங்க பாருங்க, அவர் அந்த கொசு அடிச்சா எந்த கவிதை படிக்கிறாரோ ஒரு இதாயிடக்கூடாதுன்னு சொல்லி அதை உணர்வா சொல்றாரு. அதே மாதிரி மறதிங்கிறது உண்மைதான். சமீபத்துல நான் போனது ரமதான் நோம்புடைய காலத்துல நோம்பு திறப்பதற்காக வேண்டி ஈத்தப்பழம் வாங்கி கடைக்கு போயிருக்கேன். நான் எல்லா சாமானும் வாங்கிட்டு அதை மறந்துட்டேன். எங்க நோம்பு பிரேயர் இது பண்றாங்க, பக்கத்துல உள்ள பள்ளி இமாம் வந்து எனக்கு ஏதோ ஒரு ஆப்ஷன்ல கொடுத்துட்டு இருக்காரு. நான் கூட இதை ஃபேஸ்புக்ல எழுதியிருக்கிறேன். அதெல்லாம் மறக்க முடியாது. அதே மாதிரி காதல் ரேகை, நல்ல ரொமான்ஸா அது வேற சொல்லியிருக்கிறாரு. அந்த ரேகையிலையும் காதல் ரேகை எங்க அது திருடனை போடுற இடத்துல வேறொரு திட்டம் கண்டுபிடிச்ச மாதிரி அருமை. அதே மாதிரி சைக்கிள் பிரதர் ரொம்ப அருமை. ஒவ்வொரு வரியும் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம், நேரம் இடம் தராது. ரொம்ப நன்றி. கவிதைக்கும் நீங்கள் தந்த அந்த படைப்புக்கும் ரொம்ப நன்றிமா. தேங்க்யூ ஸோ மச் ஸ்டீஃபன் சார். தேங்க்யூ 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 தேங்க்யூ. பாபு சசிதரன் வாங்க. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த மாலை பொழுதை கவிதை பொழுதாக மாற்றி தந்திருக்கின்ற என் அன்பு தோழமை ஸ்டீஃபன் அவர்களுக்கும், மிக சிறப்பான ஒரு கவிதை வாசிப்பை, ஒரு நல்ல நூலை இதன் முன்பே வாசித்திருந்தாலும் இன்று அவர்கள் வழியே இந்த கவிதைகளை கேட்கும் பொழுது இன்னும் கூடுதல் அழகாகவும் கூடுதல் மிளிர்ச்சியாகவும் அந்த கவிதைகள் நெஞ்சுக்குள்ளே நுழைந்து மிக இதமான செயல்பாடுகளை, ஒரு கெமிஸ்ட்ரி சொல்லுவோம்ல, அந்த மாதிரியான ஒரு உணர்வை நமக்கு ஏற்படுத்தி தந்த அற்புதமான ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்வை பார்க்கிறேன். ஒவ்வொரு கவிதையை வாசிக்கிறதுன்றது கிட்டத்தட்ட நிறைய கவிஞர்களை பார்த்துருக்கோம், நிறைய கவிஞர்களுடைய கவியரங்கங்கள தலைமை நம்ம வாசிக்கும் பொழுதே பார்த்துருக்கோம். ஆனா சில பேருக்கு மட்டும்தான் அந்த உச்சரிப்பு, எந்த இடத்துல பாஸ் கொடுக்கணும், எந்த இடத்துல ஏத்தி இறக்கி சொல்லணும், கேட்கிறவர்களுக்கு அந்த கவிதை சரியான கருத்தோடு போய் செல்ல வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு அந்த கவிதை வாசிக்கப்பட வேண்டும். அப்பொழுதுதான் அந்த கவிதை நமக்கு உள்வாங்கி நம்ம ரசிக்க முடியும். அந்த வேலையை இன்னைக்கு என் பேரன்பு தோழமை பிரேமா அவர்கள் மிக அழகாக செய்திருக்கிறார்கள். எல்லோருக்கும் அப்படி வாய்த்து விடுவதில்லை. பல முறை நான் கவியரங்க மேடைகளில் கவியரங்க தலைமையாக இருக்கும்போது சொல்வேன், நிறுத்தி நிதானமாக ஒரு முறை வாசியுங்கள் போதும் என்று. இவங்க கவிதை வாசிக்கும் போது கூட எல்லா கவிதையும் சொன்னாங்க, எதையுமே ரிப்பீட் பண்ணல. அது ரொம்ப முக்கியமானது. ரிப்பீட் பண்ணாமலே நமக்கு இந்த கவிதைகள் எல்லாம் மனசுல அழகா பதியிற அளவுக்கு அந்த கவிதைகளை ரொம்ப நேர்த்தியா சொன்னாங்க. அது ரொம்ப சிறப்பு. என் அன்புக்கும் போற்றுதலுக்கும் உரியவர் தங்கமூர்த்தி அவர்கள், நெருங்கிய நட்புடன் இருப்பவர். அவருடைய கவிதைகள் தொகுப்பு இன்னைக்கு பார்த்தோன்னே அது தலைப்பே ரொம்ப அழகான தலைப்பு. அந்த வீடு திரும்புதல் எளிதன்று, கூடு திரும்புதல் எளிதன்று என்ற அந்த தலைப்பு இன்னைக்கு இருக்கிற சூழல்ல அதுக்கு நல்ல ஒரு விளக்கமும் கொடுத்தாங்க. ஒரு அற்புதமான தலைப்பு. இன்னைக்கு அந்த கூடு திரும்புதல் அது பறவைக்கு மட்டுமானா இல்லை, ஒரு கணவனுக்கும், ஒரு அலுவலகத்தில் பணி செய்கிறவர்களுக்கும், ஒரு வேலை செய்கிற பெண்மணிக்கும், இல்லை எந்த உயர் பதவியில் இருந்தாலும் சரி, இல்லை எந்த அதாவது கீழன்னு சொல்லக்கூடாது, எந்த பணி செய்பவர்களாக இருந்தாலும், ஒரு துப்புரவு தொழிலாளர்களாக இருக்கட்டும் அல்லது ஒரு கம்பெனியோட சிஇஓவாக இருக்கட்டும், அவர்கள் வீடு திரும்புதல் என்பது இன்றைக்கு மிக மிக கடினமான ஒன்றாக இருக்கிறது. அதை ஒரு மையப்படுத்தி அந்த ஒரு குறியீட்டுக்குள் அந்த தலைப்பை வைத்திருப்பது என்பது காலத்திற்கும் பொருந்துகின்ற ஒரு கவிதைகளை அவர் படைத்திருக்கிறார். கவிஞராக பார்க்கும் பொழுது கவிதைகள் எப்பொழுதுமே காலத்தை பிரதிபலிக்க வேண்டும். இன்று கொரோனா குறித்த அந்த செய்திகளை இந்த கவிதையின் வாயிலாக பார்க்கும் பொழுது பார்க்கின்ற அந்த முக கவசங்களில் இதில் ஏதோ ஒரு கவசத்தில் அந்த கொரோனாவுடைய அந்த நுண்கிருமி இருக்கக்கூடும் என்று சொல்லுகிற இந்த கவிதையை ஒரு 20 வருடம் கழித்து என்னுடைய மகனோ அல்லது என்னோட மகளோ அல்லது அல்லது என் அன்பு தோழமை அவர்களுடைய பேரப்பிள்ளைகளோ வாசிக்கும் பொழுது இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது, இப்படி இத்தனை உயிர்களை இதை கொன்று குவித்திருக்கிறது என்கின்ற கால பதிவினை அது பதிவு செய்ய வேண்டும். அதை மிக அழகாக பதிவு செய்திருக்கிறார். அந்த கவிதையை இன்று நம்மோடு பகிர்ந்திருக்கிறார் பேரன்பு தோழமை பிரேமா அவர்கள். இப்படி
கொஞ்சம் கூட முகத்தில் வாட்டமும் சலிப்பும் இல்லாமல் ஸ்டீஃபன் அவர்களால் இந்த நிகழ்வுகளை எப்படி தினந்தோறும் எடுத்துச் செல்ல முடிகிறது என்பது எப்பொழுதுமே என் வியப்பின் ஆச்சரியத்தில் என்னை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். ஏனென்றால் ஒரு தொய்வு என்பது ஒரு கலைஞனுக்கு வந்து விட்டால் அது எந்த நேரத்திலும் அந்த கலையை பாதிக்கும் என்பதை நான் திண்ணமாக நம்புகிறேன். ஒரு எழுத்து என்பது எழுதும் பொழுது அதனுடைய மனநிலை ரொம்ப முக்கியமானது. ஒரு ஓவியம் என்பதும் ஒரு ஒரு இசை கருவிகளை வாசிக்கும் பொழுதும் அவன் என்ன மனநிலையில் இருந்து அந்த கலையை வெளிக்கொண்டு வருகிறானோ அதனுடைய நீட்சியாகத்தான் அந்த கலை வெளிப்படும். ஸ்டீஃபன் அவர்களுக்கு நல்ல மனநிலையும் மிக சிறப்பான ஒரு ஆரோக்கியமும் நல்ல சமூக சிந்தனையும் இருக்கிறது. அவர் தொடர்ந்து இந்த நிகழ்வுகளை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார். ஆனால் ஒன்னே ஒரு வருத்தம் தான், இத்தனை கிட்டத்தட்ட 2 வருடங்களாக நான் பயணித்துக் கொண்டிருக்கிறேன். பணியின் சூழல் காரணமாக தொடர்ந்து சில நிகழ்வுகளில் என்னால் இணைய முடியவில்லை. ஆனால் இதுவரை ஏன் இந்த அமைப்பில் நான் பேசவில்லை, நான் என்னுடைய நிகழ்வுகளை பங்கேற்கவில்லை என்பது எனக்கு தெரியவில்லை. இருந்தாலும் தோழர் அவர்கள் நிச்சயமாக ஒரு நாட்களில் அதையும் யோசிப்பார் என்றே கருதுகிறேன். அற்புதமான வாய்ப்பு தந்த இந்த அன்பு தோழமைகள் அனைவருக்கும், இதுல நிறைய பேர் நான் பேசும்பொழுது எனக்கு தெரியும், கல்யாணி மேம், அப்புறம் நம்ம ரத்னவேல் சார், இப்படி நிறைய பேர் எல்லாருமே இது உள்ள இருக்காங்க. எல்லோரும் ஒரு கொண்டாடுகிற ஒரு தலமாக இலக்கியத்தை, மிக நுண் அறிவியலை கொண்டாடுகிற தலமாக இது இருக்கிறது. தொடர்ந்து இது இயங்கிக் கொண்டே இருக்க வேண்டும் என்பதை எனது அன்பும் ஆசியமாக வைத்து இடம் சாருகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி. அதாவது உங்களை கூப்பிடக்கூடாதுன்ற எண்ணம் இல்ல, அது எனக்கு தெரியும். இல்ல ஏதோ ஒரு சூழல் அது உதிக்கல, அவ்வளவுதான். டைம் வரல, அதுக்கு வேற ஒண்ணும் இல்ல, அது நேரம் வரல. இப்ப நீங்க உங்க உள்ளத்துல இருந்து வந்துருச்சு இல்ல, அடுத்த வாரமே பேசுங்க வாங்க. ரொம்ப மகிழ்ச்சி. ஒரு உங்களுடைய பாராட்டுதலுக்கு நன்றி. ஒரு அருமை. நம்ம தொடர்ந்து பார்க்கல என்றாலும் உள்ளத்தால எப்பயுமே இணைந்திருக்கிறோன்றதுல எந்தவித சந்தேகமும் இல்லை. பதிப்பாளர், நூல்களை பதிப்பாளராகவும் இருக்கிறாரு. வாரத்துக்கு ஒரு நாள் இது மாதிரி நிகழ்வுகளை நடத்திக்கிட்டு இருக்காரு. சில நிகழ்வுகள் சிறப்பாக அதெல்லாம் சொல்லியிருக்காரு. அதெல்லாம் நான் சொல்லியிருக்காரு. அவர் வர்றேன்னு சொன்னது நமக்கு ஒரு வாய்ப்பு. மகிழ்ச்சி. நம்ம சந்திச்சதுக்கு அப்புறம் நம்ம பேசல, இதுல வைரமுத்து விழா சார் விழா சந்திச்சதுக்கு அப்புறம் நம்ம பேசல. பேசியிருந்தா இது நடந்திருக்கும். எனக்கும் நீங்க சொல்லும் போது வருத்தமா தான் இருக்குது, ஏன் கூடாது விட்டுட்டோம் அப்படின்ற ஒரு கேள்வி எனக்குள்ள இருக்குது. அது இருக்கு. நிச்சயமா அவசியம் நீங்க நான் உங்களை தொடர்பு கொள்றேன். உங்களோட உரையை ஒரு நாள் நம்ம செய்வோம், பதிவு செய்வோம். ஒரு நாள் அரேஞ்ச் பண்ணுவோம். வாங்க, பேசுங்க, உங்களுடைய அனுபவங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். எங்களோடும் எப்பொழுது நேரம் கிடைத்தாலும் வாருங்கள். எங்களுடைய நமது தளம், நமக்கான இடம். நிச்சயமா பொழுதெல்லாம் வந்து விடுகிறேன். இதுல இன்னும் பெருமகிழ்ச்சி என்னன்னா, மனசுலயே வச்சுட்டு இருக்காத, வாய் விட்டு சொன்னீங்க இல்ல, அது எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. இல்ல தொடர், அதெல்லாம் எனக்கு எப்பொழுதுமே அது வரவே வராது தொடர். இலக்கியம் இருக்க மாட்டாங்க படைப்பாளி. ஒரு சிலர் என்ன கேட்டிருக்காங்க, என்ன கூப்பிட்ட ஞாபகம் வரல உங்களுக்கு அப்படின்னு. அது உரிமையோட கேட்பாங்கல்ல, அந்த உரிமையோட கேட்கும் போதுதான் அந்த தோழமைன்றது தெரியும். ரொம்ப மகிழ்ச்சி. நிச்சயம் அவசியம் உங்களை ஏற்பாடு செய்கிறேன். நன்றி. மாலதி பேசுறியாமா? வசந்தி மேடம் பேசுங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் பிரேமா மேடம், மிக அற்புதம். ரொம்ப அழகா, அதாவது தெளிவாகவும் நிறுத்தி எல்லாரும் மனசுல உள்வாங்கிறாப்புல சொன்னீங்க. இந்த கவிதைகள் எல்லாமே ரொம்ப நம்ம திங்க் பண்ண வைக்குது. ஏன்னா சின்னதா இருந்தா கூட அவர்கிட்ட இருந்த தனி மனித அக்கறை ஒன்று, அப்புறம் சமூக அக்கறை, இந்த ரெண்டு, சமூக அக்கறை, சூழ்நிலையில அக்கறை, தனி மனிதனோட அக்கறை, இது எல்லாமே சேர்ந்து நம்மளை சிந்திக்க வைக்குது. அதில் ஹியூமரும் சேர்ந்துருக்கு. அந்த ஹியூமர் சேராமல் சும்மா டல்லாக இருந்துச்சுன்னா நம்ம அதை ரசிக்க மாட்டோம், போர் அடிக்கும், இது திருப்பி திருப்பி அதையே சொல்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இதில் முதல்ல அந்த சூழ்நிலையை பற்றி சொல்லும்போது வற்றிய குளங்கள் அதை பற்றி பேசுகிறாரு. அதுக்கப்புறம் பொட்டலத்தை போட்டு எப்படி நம்ம குளத்தெல்லாம் இது பண்ணிடுறோம் அப்படிங்கிறாரு. அப்புறம் கூடு சேர்வது எப்படி கஷ்டம் இந்த பறவைகளுக்கு அப்படிங்கும்போது எனக்கு என்ன ஞாபகம்னா, நாங்கள் ஒரு
எங்க ஸ்கூல் புக்கில் வந்து தேனீக்களும் உணவு உற்பத்தியும் உணவு சங்கிலியும்னு ஒரு ஒரு பாடம் எழுதியிருக்கோம். அதில் எப்படி தேனீக்கள் குறையுது, தேனீக்கள் ஏன் திருப்பி கூடுக்கு வர முடியல அப்படின்னா, அந்த பெஸ்டிசைட்ஸ் பூச்சிக்கொல்லிகள் போடும்போது அதை சாப்பிட்டுட்டு அது இறந்து போயிடுறது. இன்னொன்று வந்து அந்த மரங்கள்லாம் வெட்டுறதுனால அதுக்கு அந்த டைரக்ஷன் தெரியல, வரத்துக்கு நேவிகேஷன் தெரியல, திருப்பி அந்த கூடுக்கு வர தெரியல அது எடுக்கு. ஸோ இந்த மாதிரிலாம் நாங்கள் அதை போட்டு எப்படி நம்ம அதை சேவ் பண்ணுறதுன்னு போட்டிருக்கோம். ஆனால் நீங்கள் அதை மாதிரி தான் பேச போகிறீங்க பொழுது ஒரு கதை அப்படின்னு நினச்சி தான் நான் வந்தேன். ஆனால் வந்து இந்த இந்த கவிதையில் வந்து ரொம்பவே நிறைய நம்ம டேக் ஹோம் மெசேஜஸ் நிறைய இருந்துச்சு. இந்த குளிரல் ஹியூமர் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எப்படி நம்ம மென்னும் சரி விமனும் சரி நம்ம எதா வச்சுட்டு போயிடுவோம், ஐயோ வெளியில் வருவோம், இல்லை இது இருக்கிறதையே வச்சுட்டு சமாளிப்போம் அப்படிங்கிற மாதிரி நம்ம இருப்போம். இன்னொன்று இந்த கோவில் முன்னால் அந்த அந்த சமூக அக்கறை, அதாவது நான் ரெஸ்டாரண்ட் முன்னாலேயும் பார்த்துருக்கேன். பெரிய பெரிய உணவகத்து முன்னாலே எல்லாரும் போய் சாப்பிட்றோம். ஆனால் அதுக்கு முன்னாலேயே 2 பட்னி கடந்து இருப்பாங்க, ரொம்ப ஏழையா ஜனங்களாக இருப்பாங்க. அவங்கள பற்றி நம்ம அக்கறை கிடையாது. கோவில் முன்னாலேயும் அப்படிதான் நிறைய பிச்சைக்காரங்க, அதாவது யாருக்கு வந்து கடவுள் பக்கத்தில் இருக்கிறாரு அப்படிங்கிறத வந்து வேற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அவரை பற்றி பேசுனது கடைசியில் ரொம்ப நல்லா இருந்துச்சு சொல்வேன். இன்னொன்று ஒன்று வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு, அதாவது சூரியன் மின்னல், சூரியன் வந்து மின்னல், அந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது எப்படி நம்ம எப்படி நம்மளை பாதுகாத்துக்கணும், எதுல இருந்து பாதுகாத்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து இன்னொன்று வந்து கீ அவுட் ஆஃப் மைண்ட் அவுட் ஆஃப் டிஸ்டன்ஸ் வாங்க, என்ன மறந்து போயிட்டியா அப்படிங்கிறாருல்ல. சரி, நம்ம நிறைய நாள் இந்த மீட்டிங்கு வரலன்னு என்ன மறந்து போயிடுவாங்க. ஸோ அந்த அவுட் ஆஃப் சரி, மைண்ட் அவுட் ஆஃப் சைட் அவுட் ஆஃப் அவுட் மைண்ட் ஆஃப் சைட் அவுட் ஆஃப் மைண்ட். அவுட் ஆஃப் சைட் அவுட் ஆஃப் மைண்ட். ஸோ அந்த ஃப்ரீக்வன்சி அந்த அந்த டச்சில் இருந்துக்கிட்டே இருக்கும்போது தான் உங்களுக்கு அந்த சமூக இது அணைப்போ இல்லாட்டி சமூக தொடர்போ அது கிடைக்குது அப்படிங்கிறத ரொம்ப அழகாக எடுத்து சொல்லியிருக்காரு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒன்றுமே திங்க் பண்ண வேண்டியிருந்துச்சு மேடம். நல்ல தேங்க்ஸ். நன்றி நன்றி மேடம். ஆரம்பி சார் வாங்க, மைக் ஆன் பண்ணுங்க. அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். முதல்ல பிரேமாமாவுக்கு பெரிய வாழ்த்து சொல்லணும், வணக்கம் சொல்லணும். ரொம்ப நன்றி. அழகாக படிச்சு. கவிதையில பெரும்பாலும் எல்லாருக்குமே கவிதைனாலே ஒரு ஈர்ப்பு தன்னைத்தானே அறியாமலே வந்துடும். நான் நினைச்சது வந்து நீங்க இந்த கூடு திரும்புதல்ங்கிறத பார்த்த உடனே சும்மா ஒரு கொஞ்சம் பாதையப்பட்டு நீங்க முதல்ல பாத்தீங்க. நான் வந்து என்னுடைய என்ன எப்படின்னா, கூடு திரும்புதல் வந்து எல்லாரும் இங்கே இந்தியாவில் படிச்சுட்டு வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகிட்டு திருப்பி வர முடியாதவங்க தான் என் மனசுல முதல்ல பட்டது. பிள்ளைகளை வெளிநாட்டில் அனுப்பிட்டு பெற்றோர்கள் வந்து தவிக்கிற பாடு வந்து கூடு திரும்புதல் எளிதன்றுன்னு சொன்னீங்களே. இங்கே பட்டு இளமையில பட்டு கஷ்டங்களை அல்லத்தனையும் மறந்து அவங்க எப்படா வருவாங்க பிள்ளையேன்னு ஒரு ஏக்கத்தோடு இருக்கும்போது அவங்க அவளை எளிது கிடையாதுன்னு அதைத்தான் நான் என் மனசுல தோணுச்சு. அதைத்தான் நான் நினைச்சேன். ஏன்னா ஒவ்வொரு தகப்பும் பெற்றோர்னு நினைக்கக்கூடிய ஒரு அருமையான வார்த்தைகள். அதைத்தான் நினைச்சேன். ஆனா உள்ள நீங்க படிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எவ்வளவோ அதை மறந்துட்டேன். உள்ள உண்மையான எண்ணத்தை மறந்துட்டு இதை ரசிக்க முடியாகி போச்சு. அது தமிழோட இனிமை வந்து எவ்வளவு அற்புதமானதுங்கிறத வந்து ரொம்ப நிறுத்தி பண்ணு. ஒண்ணு சொன்னீங்க, இந்த கவிதைகளை வந்து எந்த ஏற்றம் எங்க இறக்கம் அது வேணுங்கிறது பாத்தீங்களா. அது சொன்ன உடனே மனசுல இன்னொரு தடவை சொல்ல மாட்டாங்களான்னு இந்த ஏக்கத்தை வந்து அப்படியே அற்புதமா சொன்னீங்க பாத்தீங்களா. ரொம்ப அருமமா அந்த கவிதை எப்பயாவது படிக்கணுங்கிற ரொம்ப ஆர்வம் ரொம்ப நல்லாவே வந்துச்சு. ரெண்டாவது, இப்பதான் உண்மையான கதை அந்த பாத்ரூம்ல சொன்னீங்க பாத்தீங்களா, அந்த சோப்பு நவழிக்கு எப்படித்தான் அழுவுதோன்னு சொன்னீங்க. அது ரொம்ப அற்புதமா இருந்தது. அப்புறம் வந்து குளத்துல மீனுக்கு பொறி போட்டோம். ஆனா வந்து நாம வந்து மீனுக்கு பொறி போட்டோம், ஆனா மீன்கள் சாப்பிடலைங்கும் போது நம்ம எவ்வளவுதான் வந்து மனசார வந்து விரதம் இருந்தா கூட வந்து மீன்கள் விரதத்தை வந்து சொன்னீங்க பாருங்களா. அது வந்து யதார்த்தத்திலையும் யதார்த்தம் வந்து. ரெண்டாவது, எனக்கு ரொம்ப உச்சத்தை தொட்டது வந்து பாத்தீங்கன்னா, நம்ம வாழ்வில் வந்து நம்ம கூடவே இருந்த நண்பர்கள் செல்போன்ல வந்திருக்கோம். அது இறந்து போன உடனே வந்து அவங்க நம்பர் இன்னும் இருக்குது. சமீபத்தில் இறந்து போனார் என்னுடைய நண்பர், ரொம்ப ரொம்ப நெருங்கிய நண்பர், 40 வருஷம் நண்பர் வந்து இறந்து போனார். வந்து என் பொண்ணு கல்யாணத்துக்கெல்லாம் கூட நின்று ரொம்ப அற்புதமா உதவுன அந்த நண்பர் வந்து இறந்து கிட்டத்தட்ட ஒரு 6 மாசம் ஆச்சு. அப்ப நான் இங்கே இல்லை, கனடால இருந்தேன். ரொம்ப 3 நாளா என்ன அந்த பாதிப்பு வந்து விடலை, அந்த அளவுக்கு மோசமா இருந்தது. அதாவது வந்து இப்பவும் கூட பார்க்கும்போது எப்போவாவது வந்து குட் மார்னிங் யாரு அப்படின்னு சொல்லி போடுவார். அந்த வார்த்தையை பார்க்கும்போது குட் மார்னிங் யாருன்னு சொல்லும்போது அந்த வார்த்தை இன்னும் ஒரு தடவை வந்துடாதா அப்படின்னு சொல்லி ஒரு ஏக்கத்தை வந்து இப்பவும் நினைவுபடுத்து. அந்த நம்பர் இன்னும் அழிக்க முடியல. மனசு வந்து அவ்வளவு தூரத்துக்கு ஒரு வேதனையா இருக்கு. ரொம்ப அற்புதமா சொன்னீங்க. நிறைய சொல்லலாம் கவிதைகள், மற்றவங்க பார்வைக்கு விட்டது. உங்க கவிதைகள் அந்த எழுதுன கவிதையாளர் அந்த எழுதின கவிதையாளர் வந்து
அற்புதமா இருந்தது. ஒண்ணையும் வந்து நம்ம மனசு நமக்கு தான் ஏற்பட்ட மாதிரி அந்த உணர்வையே ஏற்படுத்தி இருந்தது. எல்லாத்தையும் விட ரொம்ப சிறப்பா செய்தீங்க. அதை படிச்ச விதம், மனசுக்குள்ள உள்ள அப்படி இருங்கின விதம் ரொம்ப அற்புதம். ரொம்ப நன்றிமா டிஸ்கவரி உங்களுக்கு. பேலஸ் அப்படின்னு புக் ஷாப் இருக்கு சார். டிஸ்கவரி பேலஸ் அவங்க தான் இதை பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. 120 ரூபாய் தான் இந்த கவிதை புத்தகம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லதுமா. வாங்கி நிச்சயம் படிக்கணுங்கிற ஆர்வம் வந்து அதுவும் நீங்க வாசிச்ச உடனே அதை அப்படியே வாங்கி உடனே படிக்கணுங்கிற ஒரு உள்ளத்தை வந்து அப்படியே உருக்கிடுச்சு வந்து ரொம்ப எப்பயோ பழைய இது நம்ம வந்து சின்ன நினைவுகள்ல படிச்சிருக்கணும். இப்போ வயசானதுனாலும் கூட இப்ப சும்மா யதார்த்தமா வந்து கேள்வி கேட்போங்கிற அப்படி பார்த்து ரசிக்கலாங்கிற மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் மாதிரி இருந்தோம். ஆனாலும் இதெல்லாம் கேட்கும்போது ஐயோ நிறைய மிஸ் பண்ணிட்டோமே இந்த வாழ்க்கை. நீ இருக்கிற காலங்களில் நம்ம படிக்கணுங்கிற அந்த உணர்வை வந்து கொண்டு வந்துகிட்டு இருக்கு. ரொம்ப அற்புதமா இருந்தது. மற்றவர்களுக்கும் வழிவிடுறேன். ரொம்ப நன்றிமா. ரொம்ப நன்றி. நன்றி சார் சார். நன்றி. மிக அற்புதம் சார். ரொம்ப நன்றி சார் உங்களுக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி. வேலம்மாள் மேடம் வாங்க. வேலம்மாள் மேடம் இருக்கீங்களா? இருக்கிறேன். வணக்கம் சார். வணக்கம் அனைவருக்கும் வணக்கம். பிரேமாமா பத்தி நம்ம சொல்லவே வேண்டாம். நம்ம தளத்துல வந்து அவ்வளவு சிறப்பா அவங்க எப்பவுமே கவிதை சொல்லக்கூடியதுல வல்லவங்க. கவிதை கதை எல்லாமே. தங்கமூர்த்தி வந்து நான் அந்த தேவதைகள் தேடப்படும் அப்படின்னு ஒரு கவிதை நான் பார்த்துருக்கிறேன். இப்ப அது ரொம்ப நல்லா இருக்கும். அவருடைய எல்லா இதுமே புதுக்கோட்டையை சேர்ந்தவர். அவரு ரொம்ப ஒரு ஆசிரியர்ங்கிறதுல வந்து அம்மா இதெல்லாம் விளக்கமா சொன்னாங்க. ஒவ்வொரு அந்த ஹைக்கூ கவிதையே ஒரு வரியில நமக்கு புரிய வைக்கிறது தான். அதெல்லாம் இன்னைக்கு சென்றோ என்றெல்லாம் நிறைய அதனுடைய வடிவங்கள் மாறி இருக்குது. அந்த வடிவத்துல எடுத்து ஒவ்வொரு வார்த்தைகளும் நம்ம மனதை அப்படியே தழுவி கொண்டு போற மாதிரி இருந்தது. அது இந்த அண்ணன் பற்றி சொன்னீங்க பாருங்க. அதெல்லாம் அதுவும் நான் கிராம பகுதியில வசிக்கிறேன் பாருங்க. நிறைய அந்த மாதிரி அண்ணர்களை நான் பாக்குறேன். தம்பிகளுக்காக தங்களுடைய இதுல நான் ஒரு குடும்பத்துல என்ன பார்த்திருக்கிறேன் அப்படின்னா, அண்ணன் படிக்கிறதுக்காக தம்பிகள் படிக்காம இருந்து வயல்ல வேலை செஞ்சு அண்ணனை படிக்க வச்ச அந்த மாதிரி குடும்பத்தையும் நான் பார்த்தேன். ஒரு கிராமத்துல, எங்க கிராமத்துல ஒரு குடும்பம் அப்படி இருக்குது. அப்படியும் பார்த்திருக்கேன். அப்படி அந்த கவிதை சொல்லும்போது எனக்கு மனதுக்கு ரொம்ப நெகிழ்ச்சியா இருந்தது. ஏன்னா நேரடியா நம்ம பார்த்த ஒரு காட்சியை அவர் எவ்வளவு அழகா அதை கவித்துவமா ஸ்டீபன் சார் சொன்ன மாதிரி அதுதான் நம்ம பார்க்கிறோம், எல்லாத்தையும் இது பண்றோம். ஆனா அந்த கவிஞனுக்கு மட்டும்தான் அதை வந்து வெளிப்படையாக சமூக அக்கறையோடு அதை வெளியே கொண்டு வரக்கூடிய ஒரு நல்ல ஒரு எண்ணம். அதெல்லாம் விட சிறப்பு என்னன்னா, எல்லாரும் சொன்ன மாதிரிதான் நீங்க அதை சொன்ன விதம் தான். ஒரு கவிதையை அப்படி சும்மா 10ஆம் வகுப்புல சொன்னா அது மனதுல பதியாது. ஆனா நீங்க ஒவ்வொன்னையும் நினைச்சு 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 நீங்களே அதுல அமிழ்ந்து எங்களுக்கும் அந்த அமிர்தத்தை அருந்த கொடுத்தீங்க. அதுதான் உங்களுடைய சிறப்பா நான் கருதுறேம்மா. ரொம்ப அழகா சொன்னீங்க. எல்லா கவிதைகளும் சிறப்பு தான். ஒவ்வொரு கவிதைகளும் ஒரு வரியில சொன்ன அத்தனை கவிதைகளும் மனதில் பதிய மாதிரி சொன்னீங்க. நன்றி, வாழ்த்துக்கள். ஸ்டீபன் சாருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். தேங்க்யூ. நன்றி மேடம். வினோதன் சார் வாங்க. வணக்கம். ரொம்ப சிறப்பான உரை. அதாவது தெளிவுறவே மொழிந்திடுதல்மா பாரதி. அவன் நம்ம இனிய நண்பர் திருமிகு பிரேமா அவர்களுடைய வார்த்தைகளிட ஒரு தெளிவு. எப்படி அந்த தெளிவு வருதுன்னா, அவங்க உள்வாங்கி அத அருமையாக சொல்றாங்க. அவர்களை போற்றி வாழ்த்துறேன். நான் தொடர்ந்து எழுத ஆரம்பிச்சேன். ஒவ்வொன்றுமே சிறப்பா இருக்கிறதுனால சரி இந்த நூலை எப்படியாவது வாங்கித்தான் படிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி எழுதுறதை நிப்பாட்டிட்டேன். அப்புறம் அந்த கூடு திரும்புதல் அப்படிங்கிறது பறவைங்கிறது சும்மா ஒரு குறியீடு தான். அது நமக்கு தான். அது நம்ம எதுக்காக அந்த இதுக்கு திரும்ப முடியலை அப்படிங்கிறதுல பல என்னென்ன குறுக்கீடுகள் இருக்கு, நம்ம போக முடியலைங்கிறது அது ரொம்ப சிறப்பு. அதுல போராளிய பொண்ணு தாய் பாடுறாங்க, ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. நீங்க இந்த 4 வரி பாடிருப்பீங்களான்னு. குரல் வளம் நல்லா இருந்தது. பாடினாலும் குரல் வளம் நல்லா இருந்தது. ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. இன்னும் 2 வரி பாட மாட்டாங்களான்னு இருந்துச்சு, பாடிட்டாங்க. அந்த பாட்டு ரொம்ப உருக்கமான பாட்டு. அதுவும் சரி, அந்த அந்த இதுல இருந்து புலம்பெயர்க்கிற போது எல்லாரும் சேர்ந்து நடந்து போற போது ஒரு பாட்டு இருக்கும். இந்த நம்ம டக்குன்னு இது வர மாட்டேங்குது. நம்ம புகழ்பெற்ற அந்த இலங்கையில எல்லாரும் நடந்து போயிட்டு இருப்பாங்க. அந்த விட்டுட்டு போறாங்க அப்படிங்கறது
அழகா விடை கொடு தோழா. நான் நடந்து போறது அந்த இது ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் இப்ப நிலவுல யார் யாருக்கு என்னென்னலாம் தெரியுது. இன்னைக்கு சாய்பாபா தெரிய ஆரம்பிச்சிட்டாரு. இங்கே இங்க சிவன் தெரிஞ்சாரு, விஷ்ணு தெரிஞ்சாரு. இப்ப எல்லா கோயிலையும் சாய்பாபா வந்து உட்கார்ந்து இருக்காரு. இருக்கட்டும், எல்லாரும் கடைசியில எனக்கு மட்டும் நிலவு தெரிகிறது, அந்த யதார்த்தம் தெரிகிறதுங்கிறது ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. இந்த வார்த்தைகளுக்கு பயிற்சி போதவில்லை. அது ரொம்ப நுணுக்கமானது. நான் கொல்ல அனுப்பிச்சேன், அது காயப்படுத்திடுச்சு, மன்னிச்சுக்குங்க. பயிற்சி போதவில்லை. அருமை. புகழ்வாரை தாங்கும் நிலம், அதுவும் சிறப்பான வார்த்தை. அதாவது இன்னைக்கு யாரும் பாராட்டுனாதான் நம்மளுக்கு பிடிக்குது. கொஞ்சம் கொஞ்சம் ஒரு விமர்சனத்தை சொல்லிட்டாவே நம்ம அந்த புகைப்படக்காரருக்கு தெரியாத இடைவெளின்னு ஒண்ணு சொன்னீங்க. அவருக்கு அவருக்கு அந்த இடைவெளி எப்படி தெரியும்? அந்த இடைவெளி வந்துருது. ஏதோ கொஞ்சம் ஒரு விமர்சனமா இருந்தாலும் கூட, நல்ல விதத்துல சொன்னா கூட. புகழ்வாரை தாங்கும் இந்த 2 பத்திரம் சொல்லிட்டு இருக்கிறேன். அந்த நாக்குல வேர்விட்டு வருகிற வார்த்தைகள் உதட தாண்டி வளராம, அந்த கெடுதலான வார்த்தைகள் உதட விட்டு வெளியில போகாம தடுக்கணும்னு அவர் சொன்னது ரொம்ப சிறப்பு. எனக்கு தங்கமூர்த்தி அவர்கள் நேர பார்க்காமையே, ஆனா பலமுறை தொலைபேசியிலையும் பேசியிருக்கேன். ரொம்ப நெருக்கமானவர். அவருடைய முன்னேற்றம் ரொம்ப பெருசுன்னு சொல்றாங்க. அதாவது சாதாரண ஒரு மனைவியோடு ஒரு ஆசிரியராக தொடங்கி இன்று மிகப்பெரிய கல்வி நிறுவனத்துக்கு அவரு உரியவராயிருக்கார். அப்ப அவருடைய வளர்ச்சிக்கும் சரி, அவருடைய முயற்சியும் சரி, அந்த அவருக்கு இயல்பாவே தலைமை தாங்கி 2-3 கூட்டம் நாங்க கேட்டிருக்கேன் யூனிவர்சிட்டியில எல்லாம். அதுல பேசுறது இல்ல. இந்த ஒண்ணே மாத்திரம் சொல்லுவோம். நோயில் முதியவர்களின் மடியில் துயில்கின்றன இந்த தள்ளுபடி விலையில அட்வைஸ். அந்த முதல் நாள் இது இது சபதங்கள் இருக்கிறோம்ல, அது 2/1/2025 ஒருத்தர் ஒரு போஸ்டிங் போட்டிருந்தாரு. எடுத்த சபதங்களுக்கு இன்று இறுதி நாள்னு. 1/2 எடுத்ததுக்கு 2/1 போட்டிருந்த ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ், எடுத்த சபதங்களுக்கு இன்று இறுதி நாள்னு போட்டாரு. இந்த புரோட்டா சாப்பிடுறது, அது அனுபவிச்சு சாப்பிட்டா தான் இப்படி எழுத முடியும். வேற யாராலையும், அதாவது அந்தந்த சூழல்ல இருக்க எழுதுனாதான் அதெல்லாம் எழுத முடியும். இந்த புரோட்டா சாப்பிடுறது, அதுல அந்த சால்னா ஊத்தி சாப்பிடுறதெல்லாம் எழுதியிருக்காரு பாருங்க, அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. மற்றதெல்லாம் நண்பர்கள் சொல்லிட்டாங்க. இந்த இது இருக்குல்ல, செல்வந்தர் மனப்பான்மைன்னு ஒண்ணு பேசுறாங்க. சாதாரண மனப்பான்மை, அந்த இந்த டூத் பேஸ்ட அமுக்கி மூச்சு திணறி போச்சுன்னு எழுதினாரு பாருங்க. அது பலருக்கும் இது. நான் இன்னைக்கு என்ன பண்ணேன், கட் பண்ணி, அது பிளாஸ்டிக் வர, அதை கட் பண்ணி அதுக்குள்ள இருக்க அந்த பேஸ்ட் எடுத்து பல்லு விளக்குறேன். எனக்கு அது தோணுச்சு. கோயில் ரொம்ப எல்லாமே தொடர்ந்து சொல்லிக்கிட்டே போகலாம். எல்லாரும் வர்றவங்கிட்ட எல்லாம் எல்லாத்துலயும் கடைசியில டொனேஷன் எதிர்பார்க்கிறார்கள் அப்படிங்கிறது. அவர் வந்தாரு போனாரு, கடைசியில பார்த்தா ஒரு கோரிக்கை தான் இருக்கு. எந்த கூட்டத்துல கலந்துகிட்டாலும், நல்ல வேளை நம்ம கூட்டத்துல மாத்திரம்தான் நம்ம பொருளாதாரத்தை பத்தி யாருக்கும் அதை கொடுக்கவும் இல்லை, பெரும்பெரிய பேச்சாளர்களுக்கு எதிர்பார்க்கவும் இல்லை. ஆனால் பல இடங்கள்ல கடைசியில அதுதான் நிக்குது. அந்த கல்வி, நிறைய கவிதைகள், அவரை பற்றிய கவிதை சொன்னீங்க, ரொம்ப அது உண்மையா இருந்தது. உரசி பார்த்தல், அலசி பார்த்தல், ரொம்ப சிறப்பு. திருமிகு பிரேமா அவர்களுக்கும் நம்ம தளத்தில் உள்ள ஒரு நண்பர்களுக்கும் ஓய்வு பெற்ற ஐஜி ஒருத்தர் அவருடைய ஆண்டு விழா, அவருடைய பள்ளி ஆண்டு விழால கலந்துக்கிட்டாரு சார். ஒரு ஓய்வு பெற்ற ஐஜி, எனக்கு தெரிஞ்சவர். அவர் வந்து சொல்றாரு, எல்லாம் போன ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் 10 நிமிஷத்துல வந்து பேச்சு முடிச்சுக்கிட்டாங்களா. ஏன்னா கலை நிகழ்ச்சி குழந்தைங்க அவ்வளவு நல்லா இருந்ததுன்னா 11 மணி வரைக்கும் நடந்துதான். நேற்று 6 மணிக்கு ஆரம்பிச்ச நிகழ்ச்சி வெங்கடேஸ்வரா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் புதுக்கோட்டை, இது பெரிய ஆடிட்டோரியத்துல வச்சு நடத்தியிருக்காரு. பெரிய பெரிய விஐபி, அதுல ஒன் ஆஃப் தி விஐபி ஐஜி ரிட்டையர்டு, அவர் போயிருந்தவர். அவர் வந்து அவ்வளவு பாராட்டி சொல்றாரு, தங்கமூர்த்தி சார் வந்து இப்படி வந்து நடத்தினாருமா, நாங்கெல்லாம் பார்த்தோம், இவ்வளவு நிகழ்ச்சிகள் இருக்கிறதுக்குள்ள ஆளுக்கு 10 நிமிஷம் தான் நாங்க பேசணும், அவ்வளவு நல்லா இருந்தது நிகழ்ச்சிகள், ரொம்ப கிராண்டா பண்ணாரு அப்படின்ட்டு. சோ அவருக்குன்னு ஒரு பன்முகத்தன்மை, அவருக்குன்னு ஒரு அங்கீகாரம் அந்த பக்கம் நல்லா இருக்கு. நல்லா இருக்கும். இல்ல, ஆண்டு விழாக்கள்ல கலந்துக்கிறதுல இது ஒரு இது இருக்கு. நமக்கு தோண இருக்க பிள்ளைகள்லாம் கூட்டம் கூட்டமா கலந்துக்கணும்னு உட்கார்ந்து இருக்காங்க. நம்ம வாட்டுக்கு உரையாற்றணுமா
அந்த சூழல் புரியாதவங்க உரையாற்றுறவங்களும் இருக்காங்க. அது பாவமா இருக்கு. பெற்றோர் காத்துக்கிட்டு இருக்காங்க, பிள்ளை காத்துக்கிட்டு இருக்கு, மேக்கப்போட காத்துக்கிட்டு இருக்கு. நம்ம உரை என்ன ஆக? நன்றி. நன்றி சார், நன்றி. மாலதி. வணக்கம் மேடம், அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் சொல்லிட்டாங்க மேடம், அதுக்குதான் ஃபர்ஸ்டே முந்திக்கணும். எல்லாத்தையும் சொல்றதுக்கு எல்லாரும் லைனா நீங்க படிச்ச எல்லா கவிதையுமே எல்லாருமே சொல்லிட்டாங்க. விட்டு போனது ஒரு சிலது சொல்றேன் நான். இந்த செல்போன் பத்தி சொன்னீங்க பத்தியா, செல்போன் நம்பரை எடுக்க முடியாம அப்படியே நெஞ்சு துடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரிதான் நானுமே வந்து எங்க அத்தையோடது, எங்க சின்ன அத்தையோடது, எங்க மாமனார் மாமா ஒருத்தது, இவங்களோட நம்பர் எல்லாம் இன்னும் செல்போன்ல இருந்து எடுக்காமே இருக்கேன். உடனே எனக்கு அது போச்சு. அதோட போன உண்மையில அது கவிதையோட அந்த ஹெட்டிங் இருக்குது இல்லையா, கூடு திரும்பறதுக்கு முடியலன்றது, அதுல நம்ம இன்னுமே இருக்கிறோம். நம்மளால அதுல இருந்து வெளியில எடுக்க வர முடியல அப்படின்றது நான் வந்து அந்த இடத்துல கனெக்ட் ஆகிட்டேன். அந்த குறி சொல்பவள் வந்து பசியா இருக்கிறா அப்படின்றத எழுதியிருக்கிறது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது இடைவெளி தெரியாமல் அவங்க 2 பேருக்குள்ள இருக்கிற இடைவெளி தெரியாமல் அந்த போட்டோகிராஃபர் 2 பேரும் சேர்ந்து நிக்க சொல்றாரு அப்படின்றது நல்லா இருந்தது. தாத்தாவோட கண்ணீர் தான் அந்த போர்வெல்ல தண்ணி இல்லாது அப்படின்னு சொன்னதும் ரொம்ப நல்லது. பொறி மிதக்குது, மீன்கள்லாம் விரதம் இருக்கிறதாலதான் பொறி மிதக்குது அப்படின்னு சொன்னீங்க. சார் சொல்லி அந்த எழுத்தாளர் சொல்லியிருக்கிறாரு, ரொம்ப அழகா எழுதியிருக்கிறாரு, அனுபவிச்சு எழுதியிருக்கிறாரு. கொரோனா கவிதைகள் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. மற்றவங்களோட ரிசர்வேஷனை கூட மற்றவங்களோட ரிசர்வேஷனை மற்றவங்க எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னது வந்து ரொம்ப நல்லது. அதே மாதிரி அகழ்வாரை தாங்கும் நிலம் அப்படின்றதும் வந்து நல்லா இருந்தது. மாஸ்க் வாங்க போயிட்டு பார்த்து மாஸ்க வாங்கிட்டு தேடி தேடி, ஆனா அதுல 2 மாஸ்க்ல இருந்து வேற மாஸ்க்ல இருந்து நம்மளுக்கு அதுல இருந்து கிருமி வந்துச்சு அப்படின்னு சொல்லி அதை நம்ம எல்லாருமே யோசிச்சு இருக்கிறோம். நம்ம இதுல வருமா அதுல வந்திருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பீரியட்ல எல்லாரும் அந்த பயந்து வாழ்ந்த காலத்தெல்லாம் இப்ப நமக்கு இந்த கவிதையை படிக்கும்போது அதுக்குள்ள போகிறதுக்கு எனக்கு தோணுச்சு. அதே மாதிரி அந்த யார் அந்த ஒருவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது அந்த லைன் எல்லாம் கேட்கும்போது நம்ம மகிழ்ச்சி நம்ம கையில தான் இருக்குது, அதைதான் அவரு சொல்றாரு. அது அப்படிதான் நான் கனெக்ட் ஆகிட்டேன். அதே மாதிரி மீன்களோட தவச்சாலை அந்த கவிதையும் ரொம்ப நல்லா இருந்தது. கவிதையின் 6 முகங்கள் அப்படின்னு சொன்னீங்களா, அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது. தோற்ற மயக்கங்களோ அப்படின்ற ஒரு கவிதை, அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது. டோட்டலா எல்லாமே அந்த இவர் எழுதியிருக்கிற எல்லா கவிதையுமே வந்து அந்த கூடு திரும்புதல் எளிதன்று அப்படின்ற அந்த டைட்டிலுக்கு ஒவ்வொரு கவிதையுமே நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா அது அப்படிதான் இருக்கு. அதனோட கீழே தான் எழுதியிருக்கிறாரோ அப்படின்றதுதான் நான் கனெக்ட் பண்ணிக்கினேன் மேடம். ரொம்ப நல்லா இருந்தது மேடம். சார் சொன்ன மாதிரி அந்த கவிதையை ஒரு வாட்டி நீங்க படிக்கும் போதே அப்படியே ஃபுல்லாவே புரியுற மாதிரி இருந்தது. ரொம்ப நல்லாவா இருந்தது. சூப்பர் மேடம், தேங்க்யூ சோ மச். நன்றி நன்றி. தேங்க்யூ. அதுல பற்றுள்ளவர்கள் தொற்றுள்ளவர்களோ அது ரொம்ப பிடிச்சது எனக்கு. அந்த வேலை அப்படித்தானே நினைச்சோம். நம்ம என்னதான் பற்றுள்ளவர்களா இருந்தாலும் ஒருவேளை அவங்க கிட்ட தொற்று இருக்குமோ, கொஞ்சம் க்ளோஸா போயிடுமோ அப்படின்ற ஒரு பயம் இருந்தது இல்ல. கல்யாணி மேடம் வாங்க. அனைவருக்கும் வணக்கம். பிரேமாமா ரொம்ப அழகா இருந்தது. ரீசெண்டா தான் அவரோட இதை வந்து கவியரங்கத்துல நாங்க எல்லாம் போய் கவிதை வாசிச்சோம் சாரோட இதுல. அப்பதான் எனக்கு அறிமுகம், அப்பதான் எனக்கு அவரை பார்த்தேன், தெரியும், அவரை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். கவிதைகள் எல்லாமே எல்லாரும் சொன்ன மாதிரி எல்லாரும் சொல்லி முடிச்சிட்டாங்க. நீங்க சொன்ன விதம், எப்பவுமே நீங்க பேசுற விதங்கிறது அது ஒரு தனி ஸ்டைலு தான். அதுல ஒரு குரல்ல துணி ஆகட்டும், அதுல இருக்கிற ஒரு என்ன சொல்றது ஆளுமை, அந்த ஒரு இதுவும் இருக்கும் அந்த குரல்ல. ரொம்ப அழகா சொன்னீங்க எல்லா கவிதைகளும். எனக்கு வந்து அந்த ஆக்சுவலா அந்த மீன் அந்த பொறி சொன்னாங்க இல்லையா, அது ஆக்சுவலா மீன்கள் வந்து விரதம் இருக்கிறது இல்லை. அதுக்கு எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அந்த அமாவாசை அன்னைக்கு வந்து அந்த மாட்டுக்கெல்லாம் வந்து அது அந்த என்ன கீரை, அவத்திக்கீரைன்னு நினைக்கிறேன், அந்த அகத்திக்கீரையை அந்த கீரையை கொண்டு போய் கொடுக்கணும்னு சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு நாங்க ஊர்ல இங்க வந்ததுக்கு அப்புறம் ஒரு தடவை போனா அது ஒரு மாடு கிட்ட போனேன்னு அது மூஞ்சிய ஒரு திருப்பிச்சு பாருங்க. பிகாஸ் காலையில இருந்து எல்லாரும் கொடுத்து அது டூ ஃபுல்லு, அதனால எந்திரிக்க கூட முடியல. அது அப்படியே 2 மாடு பக்கத்துல படுத்திருக்கு ரோட்ல அந்த சைட்ல. நம்மளை பார்த்துட்டு ஒரு மூஞ்சி ஒரு திருப்பிச்சு பாருங்க. எல்லாரும் ஒரே நாள்ல கொண்டு கொடுத்தீங்கன்னா எப்படா திங்கிறது அப்படின்னு. அந்த மாதிரிதான் அந்த மீன்கள் விரதம் இல்ல, they have been eating since morning. அது வயிறு ஃபுல்லாயிடுச்சு அப்படி. அந்த பாயிண்ட் தான் அந்த இடத்துல சொல்லணும்னு நினைச்சேன். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இந்த தலைப்புக்கு தகுந்த மாதிரி பொல்யூஷனை தான் அவர் வந்து குறிப்பிடுறாரு. ஏன்னா
நீங்க சொன்ன மாதிரி இப்போ யாரோ சொன்னாங்க, வசதி மேம் நினைக்கிறேன், போனா திரும்பி வர்றதுக்கு வந்து மரங்கள் கூட அடையாளம் அந்த இதெல்லாம் வேணும் இல்லையா, திரும்பி நேவிகேட் பண்ணிட்டு வர்றதுக்கு, அந்த பாயிண்ட் சொன்னது. நிறைய இடங்கள்ல வந்து அழகா இது பண்றாரு. ஒரு இடத்துல வந்து நிலவை பார்த்தா எல்லாருக்கும் வேற வேற மாதிரி தெரியுது, எனக்கு அது நிலவாதான் தெரியுது அப்படின்னு அழகா சொல்லிடுறாரு. இன்னொரு இடத்துல கொண்டு வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த அலைகள் வந்து கால் அடிக்கும் போது அது அலையா பார்க்கல, அந்த இடத்துல அது வந்து அவரை கேள்வி கேக்குதாம், எங்க அந்த பொண்ணை கூட்டிட்டு வரலையா, எங்க விட்டுட்டு வந்துட்டியா அப்படின்னு சொல்லி கேள்வி கேக்குதாம். அதே இயற்கையை வந்து அதை வந்து ஒரு தடவையில வந்து வேற பார்வையிலையும், இன்னொரு இடத்துல வந்து அவரோட பார்வையிலையும் அதை பார்க்கிறாரு. அது ரெண்டும் சொல்லணும் அப்படின்னு நினைச்சேன். அதே மாதிரிதான் இன்னொரு இடத்துல வந்து அந்த கொரோனா வந்து நம்ம பஜ்ஜி போண்டா எல்லாம் போட்டுட்டு இருக்கிற இடத்துல நம்ம பாட்டுக்கு ஒழுங்கா தின்னுட்டு இருந்தோம்னா அந்த கொரோனா உள்ள வராது, ஊரை விட்டு வெளியே ஓடிடும்னு சொல்றாரு. அதே இன்னொரு இடத்துல வந்து சாப்பாடு இவ்வளவு அழகா சாப்பிட்டுட்டு இருந்தவருக்கு நடுவுல உணவுக்கு முன் உணவுக்கு பின் அப்படின்னு சொல்லிட்டு மருந்து ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டிய நிலைமை வருது அப்படின்னு அந்த பாயிண்ட்னு சொல்றாரு. நல்லா சாப்பிட்டா ஓகே தான், அது வந்து ஒன்னும் தொந்தரவு பண்ணாது அப்படின்னு தான் ஃபர்ஸ்ட் சொல்றாரு. அதுக்கப்புறம் வந்து நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தவனுக்கே இப்படி வந்துருச்சு அப்படிங்கிறாரு. எல்லாமே கொஞ்சம் அப்படி நல்லா இருந்தது படிக்கிறதுக்கு. அந்த நடுங்கும் விரல்கள், நானுமே வந்து இன்னும் நிறைய தொலைபேசியில வந்து ஈவன் எங்க மாமனார் மாமியார் நம்பர் எல்லாம் கூட அப்படியே தான் இருக்கு, அதெல்லாம் எடுக்க முடியல, எடுக்கவும் தோணல, அதை அப்படியே விட்டுட்டேன். அதை கிராஸ் பண்ணும்போது சில சமயம் கான்டாக்ட்ஸ்ல அது வரும், அது அப்படியே தான் போயிட்டு இருக்கு. ஏன்னா அந்த நம்பர் நம்ம வீட்லயே யார்கிட்டயாவது தான் இருக்குதே ஒழிய அதை நம்ம அதை விட்டுறல, அதனால அதை அப்படியே தான் வச்சிருக்கோம். மடிப்பிச்சை அந்த கடவுள்து கடவுள் அவங்க வந்து உள்ள எல்லா இதுவும் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணாலும் இந்த மடிப்பிச்சை எடுக்கிற இடத்துல வந்து கடவுள் நிக்கிறாரு அப்படின்னு அழகா சொல்றாரு. எனக்கு அதுலயும் டவுட் இருக்கு, கடவுள் அங்கேயும் நிக்கிறாரான்னு தெரியல. ஏன்னா நின்று இருந்தா அவங்கள மடிப்பிச்சை எடுக்கிறதுக்கோ அல்லது அந்த பிச்சைக்காரர்களை வந்து இரத்தல் பண்றதுக்கோ இருக்கக்கூடாது இல்லையா அப்படிங்கிற மாதிரிதான் நான் எப்பவுமே நினைப்பேன். அவங்களுக்கு வந்து இவங்க பண்ணலையேன்றதான் கடவுள் வந்து அந்த அந்த ஏழை பெண்மணிக்கு கொடுத்தா கடவுள் வந்து அங்க இருக்கிறாரு, இதெல்லாம் செஞ்சவங்க அங்க கொடுக்கலன்றத அவர் வந்து குறிப்பிடுறாரு மாதிரி எனக்கு தோணுச்சு. அதாம்மா, அது இன்னொரு விதத்திலயும் பார்ப்பாங்க. அதாவது இப்போ நம்ம இவங்க பொருள்கள் வாங்கிட்டு வராங்க இல்லைங்களா, சோ இப்போ ஒரு ஊர்ல வந்து ஒரு திருவிழா நடக்குதுன்னா கூட அதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, அது இட் இஸ் அ பிசினஸ் ஃபார் தி பீப்புள், அங்க எல்லாம் இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஒரு வியாபாரங்கிற மாதிரி. இப்ப கோயில்ல இருக்கிறதுமே சிறு சிறு வியாபாரிகளுக்கு அப்படிங்கிறதையும் ஒரு பாயிண்டா கொண்டு வர்றாங்க. நீங்க சொல்ற பாயிண்ட் கரெக்ட் தான்மா, அதை ஒத்துக்கிறேன் நானு. அதே மாதிரிதான் அந்த நூல் படிக்கும் போது ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அழகா அந்த மீனை வந்து வலையில மாட்டிக்கிட்டு தப்பிக்கிறதுக்காக பாக்குது அப்படின்னு சொல்றாரு. அதே சமயத்துல அது வருபடாதா அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு அதே அந்த இடத்துல வேற மாதிரி சொல்லிட்டு இந்த இடத்துல அழகா வந்து ஒரு மென்மையான மனசோட ஒரு நூலை படிக்கும் போது நம்மள அந்த கொசு வந்து டிஸ்டர்ப் பண்ணுதே அப்படிங்கிற பாயிண்ட் வந்து ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு அந்த இடத்துல. ஒரு இடத்துலயும் நான் கம்பேர் பண்ணி ரசிச்சேன், ரொம்ப நல்லா இருந்தது. நீங்க சொன்ன விதம் ரொம்ப அருமை. வாய்ப்புக்கு நன்றி சார், தேங்க்யூ. நன்றி, ரொம்ப நன்றி. வாங்க கணேசன் சார், வாங்க. வணக்கம் பிரேமா மேடம். இன்னைக்கு உங்களுடைய கவிதையை நினைச்சு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நீங்க படிச்ச கவிதையெல்லாம் ஒரு லைன்ல சொல்லிட்டு உங்களை பத்தி ஒரு கவிதை எழுதியிருக்கான், சொல்லிடுறேன். ரசிங்கம், அந்த தனியாக போகும் பெண், அப்புறம் பொறாமை எச்சில். நீங்க எத்தனை டாபிக் சொன்னீங்கன்னு எழுதி வச்சிருக்க. நள்ளிரவில் செல்போன் வெளிச்சம், தாத்தா போட்ட போர், பற்றிய குளம், அகதிகளாகும் தவளைகள், விரதம் இருந்தவர்கள் போட்ட பொறி, விரல்கள் மனமும் நாடு நடுங்கியது, குளியலறையில் கலாட்டா, வாங்க மறந்த பற்பசை, இருதுளி ரத்த அபிஷேகம், இருகப்பற்றினும் நழுவி விடும் சோப்பு, உன் நேசத்தில் தூர்வேறியது, நான் ஒரு கவிதை புத்தகம், நெருங்கி நிற்க சொல்கிறார் புகைப்படக்காரர், எளிதில் உடையும் விளையாட்டு பொருட்கள், அது காதல் கல்யாணம் சொல்றாருன்னு நினைக்கிறேன், கதிரவன் அழகு நாம் அதன் அருகே செல்லாதவரை, மின்னல் அதனினும் அழகு அது நம்மருகே வராதவரை, நடைபாதையில் கிடந்த சிறுமலர், அதை முடிகிற தன் வாசனை முழுவதும் பரப்பியது ஒரு மலர், அண்ணன் தம்பி ஒருவர் படிக்கணும்னா ஒருவர் வேலைக்கு போகணும், சிறுபிராயத்தில் அழியாத நினைவுகள்,
ஆஹ் தங்கமூர்த்தி அடிக்கடி உரசி பார்க்கிறார்கள். அப்புறம் உங்களை பத்தி ஒரு கவிதை. கவிதை படிப்பது ஒரு கலை. அதை இடைவிடாமல் படித்ததும் உருகியது எங்கள் மனமெனும் மலை. தங்கமூர்த்தியின் தங்க வரிகளை தரமாக முடித்த பிரேமா அவர்கள் இன்று எங்களுக்கெல்லாம் தலை. வாசித்தது புத்தகமா அல்லது வீணையா? நேசித்தது எங்கள் இதய வீணை. நிமித்தம் நிறுத்தம் பார்த்து படித்தது பொருத்தமாக இருந்தது. படித்ததும் விளக்கம் கொடுத்தது மிகவும் இணக்கமாக இருந்தது. வாழ்க இன்றைய கவிதை வாசிப்பு. வாழ்க பிரேமா மேடம். மிக்க நன்றி சார், மிக்க நன்றி. சூப்பர் சூப்பர் கணேசன், கலகுறீங்க. வாங்க சார், முருகேச பாண்டியன் சார் பேசுங்க. வணக்கம். ரொம்ப சிறப்பா இருந்தது. இந்த குழந்தையை பற்றி ஒரு கவிதை சொன்னீங்க, குடும்பத்தை உடையாம பாத்துக்கிறது குழந்தைகள்னு. வேற குழந்தைகளை பற்றி வேற கவிதைகள் எது இருக்கா? அது இருந்தா எனக்கு இல்ல, அந்த இன்னொரு குழந்தை கீழே இருக்கிற மலரை கையில வச்சுக்கிருச்சு. அந்த மலர் வந்து அந்த கை ஃபுல்லா வந்து அந்த குழந்தைக்கு வாசத்தை கொடுத்துச்சு அப்படின்றது ஒரு கவிதை சார். குழந்தையோட மனசு ரொம்ப சிறப்பா இருந்தது. நீங்க சொன்ன விதம் ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாம் நல்ல கருத்துள்ள கவிதைகளா இருந்தது. சிறப்பு, வாழ்த்துக்கள். மிக்க நன்றி சார். குழந்தைகளை பத்தி ரொம்ப கவிதை தேவை. அது புக்ஸ் நிறைய இருக்கு சார். நன்றி நன்றி. ஓகே, அமுதா மேடம். ரத்னவடிவேல் சார் வாங்க. ரத்னவடிவேல் சார், அமுதா மேடம். இவ்வளவு நேரம் இருந்தார் அவர். அதான் வந்துட்டாங்க. அமுதா பிரேமம்மா ரொம்ப அழகுமா, ரொம்ப அற்புதமா படிச்சீங்க. அப்படியே காதுக்கு எழுதுறது வரல, படிக்கிறது வந்துரும்மா. அது என்ன, நீங்க ஒரு நினைச்சீங்கன்னா வந்துரும். இவ்வளவு ஒரு ரசனை, இவ்வளவு அழகா படிக்கிறீங்க. எவ்வளவு அழகா இருந்தது அந்த கவிதைகள். எல்லாரும் இப்ப சொன்னாங்க பாருங்க, இந்த நம்ம மாலதி சொன்ன மாதிரிதான். முந்திக்கெல்லாம் இந்த கூட்டத்துல அப்படின்னா நம்ம கடைசியில வரும்போது நம்ம அந்த சுவைஞர்ல ஒருத்தரா மாறிடுவோம். நம்ம வந்து இங்க திருப்பி அதை சொல்லும் போது கூறியது கூறல் அப்படிங்கிற மாதிரி வந்துரும். அதுதான். ஆனா அந்த உலக யதார்த்தம் அப்படிங்கிறத சொன்னார் பாருங்க. அகழ்வாரை தாங்கும் நிலம் அல்ல இது, புகழ்வாரை தாங்கும் நிலம்தான் அப்படிங்கிறது இன்றைய யதார்த்தமே அதுதான். அதையும் அவர் வந்து ரொம்ப அழகா சொல்றாரு. அந்த மாதிரிதான் அந்த அண்ணன் வந்து இன்னுமே அந்த பெடல் சைக்கிள்ல போய்கிட்டு இருக்கும்போது இவர் கார்ல போறாரு. ஆனா அவங்க அண்ணனுக்கு அவரால் எதுவும் செய்ய முடியல. அதுவும் இன்றைய யதார்த்தம் தான். இந்த யதார்த்தங்கள் அந்த கவிதைகள், எல்லா கவிதைகள்லையுமே நிரம்பவே இருக்கிறத வந்து நம்மளால பார்க்கதான் முடியுது. நீங்க படிக்கும்போது ரொம்ப ரசிச்சம்மா. நான் அப்படியே அந்த நகைச்சுவை எல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அதை நீங்க சொன்னது அவ்வளவு அழகா இருந்தது. அத அந்த அந்த கவிதை படிக்கிறதே ஒரு பெரிய அழகுதான். அதை எல்லாராலையும் படிக்க முடியாது. நீங்க ரொம்ப அழகா கதையும் அழகா சொல்றீங்க, கவிதை அழகா சொல்றீங்க. அடுத்ததுல கவிதை எழுதிட்டு வந்து படிப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு ரொம்ப சுவையா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. வாழ்த்துக்கள்மா உங்களுக்கு. ஆமா, ரொம்ப சிறப்பு. நான் திரும்ப திரும்ப சொல்லணும்னா எனக்கு வந்து அந்த மின்னல் கவிதை, சூரியன் நம்ம கிட்ட வராம இருக்கிறது, சூரியன் கிட்ட நம்ம போகாம இருக்கிறது, மின்னல் வந்து நம்ம கிட்ட வராம இருக்கிறது உண்மைதான். இதெல்லாம் கொஞ்சம் தூரத்துல வச்சுதான் நம்மளால பார்க்க முடியுமே தவிர அருகாமையில நம்மளால போக முடியாது. போனோம்னா நிலைமை விபரீதமா மாறிடும். இந்த மாதிரி சிலர் வந்து தூரத்துல வச்சு பாக்குறது தான் நமக்கு நல்லது, ரொம்ப நெருங்க கூடாது அப்படிங்கிறதும் நம்ம வந்து நமக்கு எட்டாத தூரத்துல இருக்கிறவங்களுக்கு அருகில போறதும் நமக்கு கொஞ்சம் கஷ்டம்தாங்கிறது, அது கூட ஒரு யதார்த்தம் தான். இன்னைக்கு இந்த மாதிரி நிறைய அந்த யதார்த்த கவிதைகள், அந்த இடைவெளிகளை பத்தி நீங்க சொன்ன அந்த புகைப்பட கலைஞர் சொன்னது, எப்பவுமே மற்றவங்களுக்கு என்ன நடக்குதுங்கிறது தெரியாது, ஆனா நம்ம மனசுக்குள்ள இருக்கு அப்படிங்கிறது நிறைய நல்லா இருந்ததுமா. எல்லா கவிதைகளுமே ரொம்ப அற்புதமான கவிதைகள் தான். நான் அதெல்லாம் ரொம்ப ரசிச்சு பார்த்தேன். அந்த கொசுவை பத்தி சொன்னது கூட ரொம்ப நல்லா இருந்தது. அவரோட மனசு அந்த புத்தகத்துல எவ்வளவு லயிச்சு போனா அதை அவரு எவ்வளவு ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்துல இருந்தா அந்த கொசுவை அடிக்க அவரு தயங்குவாரு அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப அருமைம்மா, ரொம்ப அருமை பிரேமாமா. ரொம்ப சிறப்பு, ரொம்ப அழகு. யதார்த்தமா எழுதியிருக்காருமா. இல்லைன்னா மேனாள் தலைமைச் செயலாளர் இறையன்பு எல்லாம் அப்படி எல்லாம் எல்லாமே போக்குல எல்லாம் அவர் பாராட்ட மாட்டாரு. இவருக்காக 2 பக்கங்கள் அந்த ராணி புத்தகத்துல இந்த கவிதையெல்லாம் சைட் பண்ணி எழுதியிருக்காரு. பாத்தீங்களா?
நல்லா இருந்தது. யதார்த்தங்கள் அந்த கவிதைகள் எல்லா கவிதைகள்லயுமே யதார்த்தங்கள், உலகத்தோட இயல்புகள், மனிதர்களோட இயல்புகள் எல்லாத்தையுமே ரொம்ப அழகா அப்படியே படம் பிடிச்சு காட்டின மாதிரி தான் அந்த கவிதைகளே. ஒரு ஒரு கவிதையும் ஒரு ஒரு படம் மாதிரி தான் தெரிஞ்சது. ரொம்ப அழகு. வாழ்த்துக்கள்மா உங்களுக்கு. நன்றி. நன்றி நன்றி மேடம். செல்வா வாங்க. செல்வா. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம். ரொம்ப நாள் கழிச்சு உங்களுடைய உரை நான் கேட்குறேன்னு நினைக்கிறேன். ரொம்ப நாளாக இருந்தது. ரொம்ப எளிமையான வார்த்தைகள், கவிஞர் ரொம்ப அழகாக எழுதியிருந்தார். ரொம்ப ரொம்ப ஈர்ப்புடையதாக இருந்தது. கண்டினியூவாக கேட்டுகிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. அதுவும் இந்த ரிவ்யூவில் நீங்கள் எல்லாரும் திரும்ப திரும்ப சொல்லும்போது அது இன்னும் அதிகமாக பதியுது மண்டையில். எல்லாருமே நீங்கள் அதை எல்லாரும் எல்லாருமே ரசிச்சிருக்காங்க. அந்த கவிதைகளை ரசிச்சிருக்காங்க. எல்லாரும் அது காரணம் ரொம்ப இலக்கிய நடையெல்லாம் இல்லாம கொஞ்சம் எளிமை. எல்லாருக்கும் ஒரு 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 எங்களை மாதிரி பாமர மக்களுக்கும் புரியுற மாதிரி எழுதியிருக்காரு. அதுதான் அங்க ரொம்ப முக்கியம். எல்லாருக்கும் போய் சேரணும் இது இல்லையா? ரொம்ப நம்ம ஜாஸ்தி. நான் சொல்றது என்னன்னா தமிழை சொல்றேன். நான் இப்போ அமுதா மேடம் மாதிரி சார் மாதிரி பாக்கல அந்த ரேஞ்செல்லாம் படிக்கிறவங்களுக்கு தான் புரியும் அப்படின்ற மாதிரினா அதுல ஒரு என்ன சொல்ல வராங்க அதுக்கு அப்புறம் விளக்க உரை ஒருத்தர் சொல்லணும். அந்த விளக்க உரையில நீங்க ஒன்று புரிஞ்சுக்கிட்டு ஒரு விளக்க உரை சொல்லுவீங்க, இன்னொருத்தர் வேலை விளக்க உரை சொல்லுவாங்க. இப்போ அதோட அது என்ன சொல்ல வந்தான்ற கான்செப்டே மிஸ் ஆயிடுது. இப்போ இந்த மாதிரி எளிமையா எழுதும்போது யாரும் விளக்கம் கொடுக்க தேவையில்ல. அவர் என்ன அவருக்கும் எங்களுக்கும் டைரக்டா கனெக்ட் ஆயிடுது. அதை நீங்க கொடுக்குற ஒரு மீடியமா தான் நீங்க இருக்கிறீங்களே தவிர உங்களுடைய எந்த ஒரு கருத்தும் அதுல இன்ஃப்ளூயன்ஸ் ஆகல. அதுதான் ரொம்ப இதோட வெற்றியா நான் நினைக்கிறேன். அதை நீங்க அழகா அதை எங்க காதுல நல்லா பதிகிற மாதிரி கணீர் அதை சொல்லி அது அழுத்தம் திருத்தமா எந்த இடத்துல நீ இம்ப்ரெஷன் கொடுத்தா அதை புரிஞ்சுப்ப அப்படின்ட்டு நீங்க அதை அழகா அதை சொல்லும்போது இன்னும் எங்களுக்கு அவர் சொல்ல வந்தது இன்னும் நல்லா நாங்க படிச்சு புரிஞ்சுக்கிறதோட அதிகமா புரியுது. அதுதான் மேடம் உங்களுடைய வெற்றி. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது மேடம். எனக்கு இதுல ஒன்று அவர் சொன்னது எனக்கு என்னவோ சென்னையில நாங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குள்ள விளையாடிக்கிற ஒரு விஷயம் மாதிரி இருந்தது. அந்த நான் நான் அனுப்பிச்ச கவிதை உனக்கு ஹர்ட் ஆயிடுச்சா இல்லை நான் உனக்கு கொல்றதுக்கு தான் அனுப்பிச்சேன் அப்படின்னு சொல்றாரு இல்லைங்களா? அது நாங்கள் எங்களுக்குள்ள எப்படி பேசிப்போம்னா மச்சி நீ கோச்சிக்கினியாடா அப்படின்னு கேட்போம். கோச்சிக்கினா சொன்னானா கோச்சிக்கோ அப்படின்னுவோம். கோச்சிக்கினா சாரி கேட்கறது இல்லை, திருப்பி கோச்சிக்கோன்னு சொல்லி வெறுப்பேற்றுறது. அது அது அதை தான் அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆன மாதிரி இருக்கு எனக்கு. நீங்கள் சொன்னதை இன்னும் கொஞ்சம் ஹர்ட் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயம். அதை எவ்வளோ அழகாக ஒரு லாபமாக எழுதியிருக்காரு அப்படின்றது எனக்கு தோணுச்சு. அது மட்டும்தான். மற்றபடி எல்லாரையும் கவர் பண்ணிட்டாங்க. நல்லா இருந்தது கேட்டதுக்கு. ரொம்ப சந்தோஷம் மேடம். தேங்க்ஸ் சார். தேங்க்யூ. நன்றி நன்றி செல்வா. ரத்னவடிவேல் சார் இருக்கீங்களா? ரத்னவடிவேல் சார் பேசுறீங்களா? சதீஷ் பேசுறீங்களா? சதீஷ் இருக்காரு சார். வாங்க வாங்க. நான் ஆக்சுவலி மேம் பேசும்போது வரல சார். நான் ஒரு 1 hour லேட்டா தான் ஜாயின் பண்ணேன். ஸ்ட்ரைட்டா வேலைமால் மேம் பேசுனப்பதான் அவங்க பேசுறப்பே நிறைய இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. நான் அதை மிஸ் பண்ணிட்டோன்னு ஃபீல் பண்றேன். அவங்க இது பண்ணது மேபி நான் அதை வீடியோ பார்த்துட்டு நான் அப்புறம் நம்ம வாட்ஸ்அப்ல கமெண்ட் சொல்றேன். பட் எல்லா கருத்துக்களும் கேட்க நல்லா இருந்தது. ஒரு என்ன சொல்றது, யாரும் விளக்க தேவையில்லை. இவங்க பேசும்போதே புரியுது. ஓகே, ரொம்ப சிம்பிளா எளிமையா இருந்தது. மேபி நான் அப்புறம் திருப்பி அவங்க இதை கேட்கணும், ஃபுல்லா கேட்டுட்டு நான் வரேன். நன்றி நன்றி சதீஷ், மகிழ்ச்சி. சார் வினயதன் சார் எதனா சொல்லணுமா? ரத்னவடிவேல் சார் அவர் பிஸி ஆயிட்டாருன்னு நினைக்கிறேன். முடிச்சுக்கலாமா? இல்ல இல்ல கைதட்டின வேற ஒண்ணும் இல்ல, நிறைவா கைதட்டினேன். வினய் தீர்த்தா சாருக்கே நிலாவுல என்ன தெரியுது? இயல்பானதுன்னு எல்லாரும் சொன்னது மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நல்ல கேள்வி, யோசிச்சு பாப்பேன். அது தனியா வச்சுக்கலாம். ரிபாய் பாய் ரொம்ப மகிழ்ச்சி மேடம், அருமை மேடம். அதாவது நீங்க மற்ற விஷயங்கள் பேசும் போதும் சரி, மற்ற கட்டுரைகள் படிக்கும் போதும் அந்த ஒரு ஸ்பீட் இருக்கும். ஆனா கவிதைக்குன்னு ஒரு நடை வச்சிருக்கீங்க பாருங்க, அது மிக சிறப்பு. அது ரொம்ப அழகா இருக்குது. ரொம்ப எளிமையான கவிதைகள், எளிமையா சொன்னீங்க. நல்ல எல்லாருக்கும் புரியக்கூடிய கருத்துக்களாகவும் உள்வாங்க. எவ்வளவு அழகா எல்லாருமே உள்வாங்க. எவ்வளவு கவிதை சொன்னாலும் எல்லாமே உள்ள வந்துடுச்சு, அதை திருப்பி சொன்னாங்கன்றதுதான் மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயம். முடிந்தால் அவருக்கு இதை அனுப்புறேன், நான் அந்த ரெக்கார்டிங்க சாருக்கு அனுப்புறேன், தங்கமணி சாருக்கு. மகிழ்ச்சி, நன்றி. கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. பிரேம மேடம் உங்களுக்கு மிக நன்றி.
கணேசன் அருமை.